ஓம் நாராயண நாராயண ஜெய கோபால ஹரி. நாராயண நாராயண ஜெய கோவிந்த ஹரி. ஓம் நாராயண நாராயண ஜெய கோபால ஹரி. ஓம் நாராயண நாராயண ஜெய கோவிந்த ஹரி. வணக்கம். இன்றைக்கு நம்மாழ்வாரினுடைய பெரிய திருவந்தாதியில 61ஆம் பாடல்ல இருந்து பார்க்கணும் இல்லையா? அது இந்த பேட்டர்ன் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். இது முழுவதிலுமே அவர் இறைவனை உணரும் பக்தனினுடைய இயல்புகளை சொல்லிட்டே வராரு. அப்புறம் அப்படி நடக்கும்போது என்ன, அவருக்கு அந்த பக்தனுக்கு ஏற்படக்கூடியது என்ன, அந்த பக்தனுக்கு வரக்கூடிய குழப்பம் என்ன, முக்கியமாக பக்தன் தன் நெஞ்சோடு பேசுவதாக நிறைய பாடல்கள் வருது. அதை எப்படி அமைக்கிறார்? இறைவனின் பிரம்மாண்டத்தை அந்த நெஞ்சு வியக்கிறது. ஒரு 2 பாடல்ல வியந்து இறைவனை தனக்குள்ள தான் வரணும் அப்படின்னு தேடிக்குது, அவனை தேடுகிறது. இப்ப இறைவன் என்ன ஆயிட்டார், இவனுடைய பக்தனுடைய லெவலுக்கு ஏத்த மாதிரி தன்னை வைத்துக்கொண்டு நெஞ்சத்திற்குள் வருகிறார். வந்துட்டவனே என்ன ஆகுது, பழையபடி ஒரு குழப்பமாயிருது. அவன் தான் வந்துட்டானே, அப்புறம் என்னன்னு சொல்லி நெஞ்சு கொஞ்சம் அந்த பக்கம் திரும்புது. இந்த ஆசிலேஷன் அப்படிங்கிறத நிறைய பாடல்கள்ல எழுதுறாரு. இங்கும் அங்குமாக திரும்பக்கூடிய அந்த மனதின் இயல்பை திரும்ப சொல்றாரு. அப்புறம் இறைவனை எப்படி பற்றி கொள்ள வேண்டும் அங்கிற மகா விசுவாசம்ங்கிறது வைணவத்தின் இயல்புகள்ல ஒன்று. அந்த மகா விசுவாசத்தை நிறைய பாடல்கள்ல சொல்றாரு. இந்த 10 பாடல்கள் ஆரம்பிக்கும் போது அவர் இந்த இப்போ ஒரு வைணவர்கிட்ட கேட்கறோங்க அப்படின்னு சொன்னா, வைணவர்கிட்ட கேட்கிறோம், ஐயா உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக நீங்க இப்படி பெருமாளை இவ்வளவு தூரத்துக்கு வணங்குகிறீர்கள், உங்களுக்கு என்ன வேணும் பெருமாள்கிட்ட அப்படின்னு கேட்டா, இந்த வைணவர்கள் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு பிறப்பிலிருந்து விடுதலை வேண்டும், இந்த பிறப்பு என்னும் சுழலில் இருந்து திரும்ப திரும்ப பிறந்து திரும்ப திரும்ப இந்த உலகத்தின் இன்ப துன்பங்களிலேயே அனுபவித்து இதையே மாறி மாறி செய்துட்டு இருக்கிறோம், இந்த பிறவியிலிருந்து, பிறவி சங்கிலி, இந்த பிறவி தொடரிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கள். சரி, உனக்கு விடுதலை கொடுத்துடுறோம், அடுத்து என்ன பண்ணணும், என்னை இறைவனது திருவடி நிழலான பரமபதத்தில் கொண்டு வச்சிருக்க. பரமபதத்தில் ஒரு இடம், பரமபதத்தில் இடம் இடம்னு நம்ம சொல்றோம், ஆனா அது காலமோ அல்லது இந்த பூமிக்குரிய எந்த லட்சணங்களும் இல்லாத இடம். அங்கு எப்போதும் நித்திய மகிழ்ச்சியாக இருக்கும். அங்கு பசி, பிணி, மூப்பு போன்ற துயரங்கள் எதுவும் கிடையாது. ஆகவே அங்கு எப்போதும் நித்தியம் ஆனந்தம், சதானந்தம்னு அதை சொல்றது. சதா என்றால் எப்போதும், சதானந்தமய அப்படின்னு தான் வைகுண்டத்தை சொல்றாங்க. எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கக்கூடிய இடமாக இருக்கும். அங்க எங்களுக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுத்துருங்க, நாங்க வாட்டு கம்முன்னு இருந்துருவோம். அதை தரக்கூடிய ஒரே ஆளு பெருமாள் தான், ஆகவேதான் அவர்கிட்ட நாங்க வேண்டிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வைணவர்கள்லயே ரொம்ப உயர்ந்த ஆழ்வார்கள் மாதிரி ஞானியர்கிட்ட கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு வைகுண்டத்துல இடம் கிடைக்கிறத விட இங்க இருந்து மனதால் இறைவனது கல்யாண குணங்களை, கல்யாண குணங்கள்னா என்ன, இறைவனது சிறப்புகளை, சிறந்த குணங்கள், சீர்குணம் அப்படின்னு அதை தமிழ்ல சொல்றது, அவனுடைய சீரான குணங்களை எல்லாம் நாங்கள் புகழ்ந்து பாடுவதில் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி, அது வைகுண்டத்துல இருக்கிறத விட அதிக மகிழ்ச்சின்னு சொல்லிடுவாங்க. அததான் நம்மாழ்வாரும் பாடல்கள்ல சொன்னார் இல்லையா, நான் இங்க இதையே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னாரு. தொண்டரடி பொடியாழ்வாருடைய ஃபேமஸான சொல் இருக்கு இல்லையா, அச்சுவை விரணும் வேண்டேன் அரங்கமான நகருளானே அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா. இதே மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இறைவனை வணங்குவதை முதன்மைப்படுத்தி இறைவனது குணங்களில் ஈடுபட்டிருத்தல், வைணவ பாஷையில சொல்றதாக இருந்தால் இறைவனது கல்யாண குணங்களில் ஈடுபட்டு அனுபவித்திருத்தல், அதுதான் எங்களுக்கு மெயின், பரமபதத்தை விட அது உயர்ந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த ஆழ்வார்கள்ட்ட உண்டு. அப்படி உண்டான சில பாடல்கள் தான் இன்றைக்கு நிறைய வருது. இப்போ முதல்ல 61ஆவது பாடல என்ன சொல்றாரு பாருங்க, இறைவனை அவர் எப்படி அனுபவிக்கிறான் பக்தன் அப்படின்னு பாக்குறாரு. எப்படி இறைவனை பக்தன் அனுபவிப்பான்? ஏற்கனவே வைணவ தத்துவம் சொல்லியாச்சு, சேதனமாகவும் அச்சேதனமாகவும் விளங்கக்கூடிய எல்லா பொருட்களாகவும்
இறைவனே இருக்கிறான். சரீர சரீரி பாவம், நீதான் உடலை அனுபவிப்பவன், அந்த உடலாக இருப்பவன் பெருமான். உனக்கு மட்டும் இல்ல, இந்த உலகில் இருக்கும் அனைத்தின் உடலும் பெருமாள் தான். அப்போ அவனுடைய சரீரத்தை அனுபவிக்கக்கூடிய சரீரியாக, அந்த சரீரத்தை உடையவர்களாக நாம இருக்கிறோம். நம்முடைய உடல் நம்முடையது அல்ல, அது பெருமாளுடையது. பெருமாள் தான் கொடுத்திருக்காரு இந்த உடல். இந்த உடல் பெருமாளின் பிரசாதம், அவன் கொடுத்தது. அப்போ எல்லா இடத்துலயும் பெருமாளைத்தான் பார்க்கிறோம். அப்போ காணும் ஒவ்வொரு காட்சியிலையும் அந்த இறைவனினுடைய சைதன்யத்தை பார்க்க முடிந்தவன் தான் ஒரு மெய்யான பக்தன். அததான் இந்த இடத்துல இவர் சொல்லிட்டு வர்றாரு. திடீர்னு உட்கார்ந்து ராத்திரி நேரத்துல நம்மாழ்வார் வானத்தை பார்க்கிறார். வானம் முழுவதும் அப்படியே நல்ல சித்திரை மாசத்துல பார்த்திருக்காரு போல. வானம் முழுவதும் அப்படியே மேகங்கள் இல்லாமல் நல்ல தெளிவான வானம் முழுவதும் நட்சத்திரங்களாக அப்படியே விண்மீன்களாக நிறைந்து கிடக்கிறது. இப்ப நம்ம பார்த்தோம்னா வானம் விண்மீன் ஓகே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா நம்மாளுக்கு என்ன தோணுது, நம்மாழ்வாருக்கு தாழ் விசும்பின் மீது இலகித்தான் கிடக்கும் மீன். தாழ் விசும்பு, தாழ் என்றால் தாழ்வாரம்ங்கிற வார்த்தையை எடுத்துக்கங்க. தாழ்வாரம்னா என்ன, நமக்கு மேல இப்படின்னா ஒரு ஒண்ணு ஒண்ணு இப்படி கவிழ்ந்து இருப்பது, அதான் தாழ்ந்து. இந்த நம்ம இந்த அவதாரத்தை வாமன அவதாரம் பார்க்கும்போது கையில ஒரு கொடையோட வருவார் தெரியுமா, அதை எல்லாரும் தாழங்கொடை தாழங்கொடைன்னு சொல்லுவாங்க. அது தாழம்பூ மடல்ல செய்யப்பட்டதுன்னு அது ஒரு இது. அப்படி கிடையாது. தாழ்குடை, தாழங்குடைனா என்னன்னா நம்ம தலைக்கு மேல ஒரு கவர் மாதிரி இருக்கிறது, அதுதான் தாழ்ந்திருத்தல்னு பேர். தாழங்குடை என்றால் தலைக்கு மேல ஒரு கவரேஜ் அப்படின்னு அர்த்தம். அப்ப தாழ் விசும்பு என்றால் வானம் நமக்கு மேலே ஒரு பெரிய கூரை போல ஒரு கவர் போல இருக்கிறது. அப்படி நமக்கு மேல தாழ் விசும்பு கூரை போல் கவிழ்ந்திருக்கும் அந்த வானத்தின் மீது, தாழ் விசும்பின் மீது இலகித்தான் கிடக்கும் மீன். இலகி என்றால் ஆங்காங்கே ரேண்டமா அப்படி சிதறி கிடக்கும்னு வச்சுப்போம். அப்படி சிதறி கிடக்கக்கூடிய மீன், அதாவது விண்மீன்கள். இது விண்மீன்கள் எப்படி இருக்கின்றதென்றால் இறைமுறையான் சேவடி மேல். இறைமுறையான் சேவடி மேல், அந்த வார்த்தையை பாருங்க. இறைமுறை என்றால் என்ன? முறை என்றால் ஒரு காரியத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் முறைன்னு பேரு. நம்ம என்ன சொல்றோம், முறைப்படி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்றோம். அப்ப முறை என்றால் என்ன, வகுக்கப்பட்டிருப்பதன் வழியே செயல்படுவதுதான் முறை. இப்ப இவர் என்ன சொல்றாரு, இறைமுறையான். இந்த முறையை வகுப்பவன் யார் என்று கேட்டால் இறைவன். இந்த உலகம் செயல்படுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. பூமி இந்த அச்சில் தான் சுழலும். பூமி ஒரு நாளைக்கு தன்னை ஒரு முறை சுற்றி கொள்ளும். பூமி சுற்றி ஒரு நாளைக்கு ஒரு முறைன்னு சொல்லக்கூடாது. பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்வதை ஒரு நாள் என கொள்ளுகிறோம். அது 24 மணி நேரத்துல அப்படி சுற்றுது. அது பருவ காலங்கள் இப்படி மாறுகின்றன. இப்படி பல விஷயங்களும் இருக்கு. ஒரு உயிர் பிறப்பதிலிருந்து மரணிப்பது வரை அதற்குன்னு ஒரு கணக்கு இருக்கே, அதற்குன்னு ஒரு வளர்ச்சி இருக்கே, பல விசித்திரங்கள் நிறைந்ததாக இருக்கிறது இந்த உலகு. இந்த முறைகளை எல்லாம் உருவாக்கியவன் யார்? அப்புறம் தாவரங்களுக்கு ஒரு ஒரு வாழ்க்கை முறை இருக்கு, நீரில் வாழும் விலங்குகளுக்கு ஒரு வாழ்க்கை முறை இருக்கு, மண்ணில் வாழும் விலங்குகளுக்கு ஒரு வாழ்க்கை முறை இருக்கு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை முறையை வச்சு ஒவ்வொரு விதமான உணவு பழக்கம், இனப்பெருக்கம், இப்படி எல்லாமே ஒரு நமக்கு கற்பனை பண்ண முடியாத விதத்துல எல்லாம் வச்சிருக்கானே இந்த முறை. இதற்கு பேர் தான் முறை. இதுல there is an order. அப்ப இந்த முறைய செய்பவன் யாருன்னு கேட்டா இறை. ஆகவேதான் இவர் என்ன சொல்றாரு, இறை முறையான். இறை என்பது இது அனைத்திற்கும் தோற்றுவாய், அனைத்திற்கும் தலைவன். அதான் இறைவன் என்பவன் தலைவன். அவன் தான் எல்லாத்தையும் உருவாக்குனான். அவன் அந்த முறைப்படி அதை செய்து வருகிறான். அதை காக்கும் முறையையும் அவனே செய்கிறான். ஆகவேதான் இறை முறையான்ங்கிற வார்த்தைய யாருக்கு போடுறாரு, விஷ்ணுவுக்கு போடுறாரு.
ஏன்னா விஷ்ணுதான் முறைப்படி இந்த உலகத்தை காக்க வேண்டிய முறையை அவன்தான் பார்க்கிறான். அவன்தான் எல்லாவற்றையும் தோற்றுவிக்கிறான். ஆகவேதான் இறைமுறையான்னு அவனை சொல்றது. இறைமுறையான் சேவடி மேல், அவனுடைய திருவடி மேல் மறைமுறையால் வான்நாடர் கூடி. மறைமுறையால் என்றால் வேதங்கள் சொன்னபடி தேவர்களெல்லாம் ஒன்று கூடி. என்னைக்கு இது நடந்துச்சு? மண் அளந்த அந்நாள். மண் அளந்த அந்நாளில் விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் வந்து மண்ணை அளக்கினோம்னு நான் இந்த 3 அடி அளக்கிறேன்னு கேட்டார் இல்லையா? அது அப்படி அளந்த நாளில் இறைவனாக வந்திருந்த அவரது திருவடியின் மேல் வேதங்களின் சொற்படி வான் நாடார், வான் நாடர் யாரு? வானில் வசிப்பவர்களாகிய தேவர்கள் கூடி, ஒன்றாக கூடி முறைமுறையின், முறைமுறையின் என்றால் அவங்கள ஒரு சீனியாரிட்டி படி, வரிசைப்படி குரூப்பா வந்து தாது இலகு பூத்தெளித்தால் ஒவ்வாதே. தாது இலகு பூ. அப்போதுதான் தாது என்றால் பூவில் இருக்கக்கூடிய நெக்டர். அந்த நெக்டாருக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்? பூவின் தாதுன்னு சொல்றோம். பூவில் இருக்கக்கூடிய தேன். அந்த தேன் மாறாத பூ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு அர்த்தம் அந்த பூ. அப்பேற்பட்ட பூக்களை கொண்டு வந்து வரிசையாக வந்து அவர் பாதங்கள், ஏன்னா அந்த பாதங்கள் எங்கே வருது? மண்ணை அளந்த நாளில் விண்ணை நோக்கி அந்த பாதம் வந்தது. அதனாலதான் மண் அளந்த அந்நாள் வான்நாடர் கூடி. வார்த்தையை பாருங்க, விண்ணளந்த நாள்னு தானே சொல்லணும். நீ பாதம் மேல நோக்கி வருது, அப்ப விண்ணளந்த நாள் தானே சொல்லணும். என்ன சொல்றாரு? மண் அளந்த அந்நாள் அப்படின்னா என்ன பொருள்? ஒரு கால் மண் அளந்து விட்டது, இன்னொரு கால் வானை நோக்கி வருகிறது. அதனாலதான் அந்த வான் அந்த இதுக்கு சேவடி மேல் வான்நாடர் கூடி என்ன செய்தார்கள்? பூவை தெளித்தார்கள். அந்த பூ எப்படி அவன் திருப்பாதங்களில் போட்ட பூ எப்படி எல்லா இடங்களையும் விரிந்து சிதறி இருக்கோ, அதை ஒவ்வாதே. ஒவ்வாதே என்றால் ஒவ்வும், அதை ஒத்து இருக்கும்னு அர்த்தம். ஒவ்வுதல் என்றால் ஒத்திருத்தல். அதை ஒவ்வாதே என்றால் அதை ஒவ்வும் ஆதே, ஒவ்வும் இல்லையா அப்படின்னு பொருள். அதை ஒவ்வும் ஆதே, அவ்வாறு அதை ஒத்திருக்கக்கூடியது. இறைவனின் திருவடி உலகை அளந்து விண்ணை அளக்கச் சென்ற போது விண்ணில் இருக்கிற தேவர்களெல்லாம் பூக்களை வரிசையில் வந்து நின்று அவர் திருவடிகளின் மேல் பூக்களை தூவுகிறார்கள். அந்த தூவப்பட்ட பூக்கள் சிதறி இருப்பது போல தாழ் விசும்பின் மீது இலகித்தான் கிடக்கும் மீன் தாது இலகு பூத்தெளித்தால் ஒவ்வாதே, அதை போல ஒவ்வாறு சிதறி கிடக்கிறது. எதை பார்த்தாலும் இறைவன் ஞாபகம் வருது அந்த பக்தனுக்கு. அடுத்ததுல பாக்குறது அதே விஷயம்தான், அதேதான் வானத்தையே தான் பாக்குறாரு. திடீர்னு இதேதான் திரும்ப தோணுது. சரி, வானுக்கு போன பாதத்துல வீசின பூவெல்லாம் அப்படியே விண்மீன் மாதிரி தெரியுது. விண்மீன் எல்லாம் அவன் பாதங்களில் வீசப்பட்ட பூக்கள் தான், சரிதான். ஆனா பூமியில இருந்து ஒரு கால் நிக்க இன்னொரு கால் வானுக்கு உயர்ந்து போயிருக்கு. அது எப்படி இருக்கு? மீன் என்னும் கம்பில், அதாவது கம்பு என்றால் குடை இருக்கு இல்லையா? நம்ம குடையை எடுத்துக்கிறோம். நம்ம கைப்பிடி ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டிக், ஒரு குச்சி இப்படி மேல போகும். மேல போனோடனே உள்ள ஸ்போக்ஸ் கம்பி மாதிரி கம்பியா வரும். அந்த ஸ்போக்ஸ் கம்பி மேலதான் குடை துணி பரப்பப்பட்டிருக்கும். இந்த ஸ்போக்ஸ் கம்பி மாதிரி வர்ற இடத்துக்கு தான் குடையில கம்புன்னு சொல்றது. கம்புனா நடுவுல இருக்கிற ஸ்டிக் இல்ல, அந்த ஸ்டிக்கு மேல இருக்கிற இந்த சைடு கம்பிகள், ஸ்போக்ஸ் கம்பிகள், அதுதான் கம்பில்னு சொல்றது. இவர் எப்படி இருக்கான்? இதுக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா, வானம் ஒரு கவர் மாதிரி இருக்குன்னு. இப்ப வானம் ஒரு குடை மாதிரி இருக்குங்கிறார். இந்த குடைக்கு மேல பாருங்க, குடை விரிந்து இருக்கும் போது குடைக்குள்ள நிறைய குடை கம்பிகள் எல்லாம் தெரியும், குறுக்கு கம்பிகள். இந்த குறுக்கு கம்பிகள் எல்லாம் நம்ம முத்துக்களை பதிச்சு வச்சிருந்தா எப்படி தெரியும்? அப்படி கொடையை விரிச்ச உடனே அப்படியே முத்துக்கள் மின்னும். அதுதான் இங்க நடக்குது. மீன் என்னும் கம்பில், அதை ரிவர்ஸ்ல வாசிக்கணும். கம்பில் மீன் என்னும், குறுக்க இருக்கிற கம்புகள்ல மீன்
அந்த விண்மீன் முத்து போல் பிரகாசிக்கும். முத்துங்கிறது இங்க உள்ளடங்கிய பொருளாக வருகிறது, வெளிப்படையா சொல்லல. ஆனா இங்க உள்ளடங்கிய பொருளா வருது. அப்போ மீன் என்பது, விண்மீன் என்பது ஒரு குடையினுடைய உட்பக்க கம்பிகளில் பொருத்தப்பட்டிருக்கிற முத்துக்கள் போல் ஒளி வீசுகிறது. வெறியென்னும் வெள்ளி வேய். வேய்னா என்ன? அதாவது இந்த வெறி என்கிற சொல்லுக்கு வட்ட வடிவம்னு ஒரு பொருள் இருக்கு. வட்ட வடிவமான வெள்ளி, வெறி என்னும் வெள்ளி, வட்ட வடிவமான வெள்ளி. வெள்ளினா என்ன? இந்த இடத்துல நிலவு. இப்போ நீங்க ஒரு பெருமாள் கொடைய சும்மா ஒரு கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா, உள்ள குறுக்க கம்பி இருக்கா? குடையோட விளிம்புகளில் எல்லாம் வட்டமாகவோ அல்லது இலை வடிவமாகவோ ஒரு இதுவா கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ஒரு ஆரம் மாதிரி சுத்தி கட்டி ஒரு டிசைன் தொங்க விட்டுருப்பாங்க. அந்த டிசைன் இப்படி அந்த கொடையை ஆடும்போது அந்த டிசைன்கள் எல்லாம் சேர்ந்து ஆடும். ஒரு பார்டர் கட்டின மாதிரி சுத்தி கட்டியிருப்பாங்க. அதுக்கு பேரு தான் வேய். வேய்தல். அதை தொடர்ந்து அப்படி கட்டியிருத்தல். வேயிலிருந்து வேய்தல் வருது. வேய்க்கு மூங்கில்ங்கிற பொருளும் உண்டு, இப்படி தொங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுங்கிற பொருளும் உண்டு. அத குடைக்கு நுனியில தொங்கக்கூடிய அந்த அலங்காரமான குழை. குழைனா ஒரு டிசைன். ஒரு தோடு தொங்கட்டான் பெண்கள் காதுல தொங்குற மாதிரி இந்த குடை நுனியில இருந்து அது தொங்கும். அத மாதிரி வானத்துல இருக்கிற நிலா அந்த டிசைன் மாதிரி தொங்குதான். வானமே ஒரு கொடையின் உட்பக்கம், அப்படி கொடையின்குள்ள இருக்கிற முத்துக்களை பதித்தது போல், கொடை கம்பியில முத்து பதித்தது போல வானத்தில் விண்மீன்கள் இருக்கின்றன. அந்த கொடையினுடைய நுனியில அப்படி அழகா கட்டி தொங்க விட்டுருக்கிற டிசைன் மாதிரி நிலா தெரியுது. யாருக்கு? வான் எனும் கேடு இலா வான்குடைக்கு. வான் எனும் கேடு இலா வான்குடைக்கு. வான்குடை கழுத்து 2 தடவை வான்வான்னு சொல்றாரு. வான் என்னும், வானம் எனப்படும், கேடு இலா எந்த குற்றமும் இலா, வான்குடை விரிந்த குடை. இந்த 2வது வான்குடைங்கிறதுக்கு விரிந்த குடைன்னு பொருள். அப்போ வானம் என்னும் விரிந்த குடை. என்ன கேடு இலா? எங்கேயும் ஓட்ட கிடையாதுயா. ஒரு பொட்டு ஓட்டை இருந்ததுன்னா அசிங்கமா தெரியும். வானத்துல எங்கேயாவது ஓட்டை இருக்கா? ஒரு இடத்துலயும் ஓட்டை கிடையாது. அதனால அது கேடு இலா வான். அப்படி கேடு இலா வான்குடைக்கு. இப்போ சரி, கொடையில எந்த பார்ட்டை இவ்வளவு நேரம் பார்த்தோம்? கொடைய விரிச்சு நிமிந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மாழ்வார் அதைத்தான் காட்டிட்டு இருக்காரு. மேல பாரு, கொடை கம்பி தெரியுதா? ஆமா. விரிஞ்ச கொடையை பார்த்தல, மேல கம்பி தெரியுதா? குறுக்க தெரியுது. அதுல பாரு, முத்துக்கள் பதிச்ச மாதிரி விண்மீன்கள் இருக்கு. ஆமா இருக்கு. நிலா ரவுண்டா தெரியுதா? ஆமா. அதை பாரு, அந்த அந்த குடையினுடைய நுனியில தட்டப்பட்டு இருக்கிற அந்த டிசைன் மாதிரி பளபளன்னு இருக்கா? ஆமா இருக்கு. பாரு, எங்கேயாவது ஓட்டை இருக்கா? எவ்வளவு அழகா விரிந்த, எவ்வளவு பெரிய கொடை, பெரிய கொடைய பூமிக்கு மேல விரிச்சு வச்ச மாதிரி தெரியுதா? ஆமா, அப்படித்தான் இருக்கு நம்மாழ்வார். அடுத்து நமக்கு ஒரு டவுட் வருது. இந்த கொடைக்கு ஒரு கைப்பிடி வேணுங்கள, கொடை நிற்பதற்கு நடுவுல ஒரு ஸ்டிக் வரணுமே, அதுக்கு பேர் காம்பு. பூவை தாங்குவது காம்பு. அத மாதிரி கொடையும் ஒரு பூ தானே, அப்படி மேல விரிந்து இருக்குல்ல. ஆகவே கொடைக்கு ஒரு காம்பு இருக்கணும்ல. அந்த கொடை காம்பு எதுவா? தான்வோர் மணிக்காம்பு போல் நிமிர்ந்து மண் அளந்தான். அதுக்கு காம்பு மாதிரி எங்காலு நிக்கிறாயா. கீழே ஒரு காலை வச்சு, ஒரு கால் அப்படி வானத்துக்கு மேல, வானத்தை தாண்டி போகிற ஒரு காலோட நிக்கிறானே, பார்த்தா கொடைக்கம்பி மாதிரியே இல்லை எங்காலு. அதுவும் எப்படிப்பட்ட குடைக்கம்பி? மணிக்காம்பு. மணி என்றால் நேரத்துல கரிய நிறத்தில் ஒளி வீசக்கூடியது. அவனை மணிவண்ணன் மணிவண்ணன் தானே சொல்றோம். வைர ஒளி, அப்படியே வைரம் போல ஒரு, அப்படி ஒரு குடைக்கம்பு மாதிரி எங்கால நிக்கிறான். ஒரு காலை பூமியில் ஊன்றி, ஒரு காலை வானுக்கு தூக்கி, பார்த்தா அந்த வான குடைக்கு காம்பு போல எங்கால நிக்கிறான். தான் ஓர் மணிக்காம்பு போல் நிமிர்ந்து மண்ணளந்தான். எப்படி சொல்றாரு பாருங்க. அவனை எப்படி பார்த்திருக்காரு பாருங்க. ஒரு குடை மாதிரி பார்த்திருக்காரு. அந்த குடையை தாங்குபவனாக அவன் இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குடை அவன் அருள். அவன் திருவடிக்கு கீழ் நம்ம எல்லாம் இருக்கோம். அதான் அவனுடைய அருள். அவன் அருளின் கீழ் நாம் எல்லாம் இருக்கிறோம். இறைவன் நம்மை எப்போதும் சூழ்ந்து காத்திருக்கிறான், நம்மை காத்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லக்கூடிய பொருள். அப்படி ஒருத்தன் இருக்கும்போது வேற யாரை தேடி போகணும்? நமக்கு எந்த துயர்னாலும் அவன்கிட்ட சொல்லு. அவன் தானே நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கான். நம் தலைக்கு மேல் கூரையென இருப்பவன் யாரு? அவன் தானே. ஆகவேதான் சொல்றாரு, நங்கள் பிணிக்கு பெருமருந்து ஆம் பின்.
எங்கள் பிணி நங்கள் நங்கள்னா நம்முடைய, எங்கள் உங்கள் ரெண்டையும் சேர்த்தா நங்கள். நங்கள் பிணிக்கு, நம்முடைய பிணிக்கு, பிணி என்ன இந்த இடத்துல? பிறவி பிணி, இந்த சம்சார துக்கம், இதெல்லாம் தான் பிணி. இந்த பிணிக்கு அவனே பெருமருந்து. பெருமருந்துன்னு என்ன அர்த்தம்? மருந்து வியாதியை கட்டுப்படுத்தும், பெருமருந்து வியாதியை இல்லாமலாக்கும். ஆகவே அவன் பெருமருந்து, வியாதியை தீர்ப்பவன். வியாதியை கட்டுப்படுத்துறவனும் வியாதியை டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறவனும் இல்ல, வியாதியை இல்லாமல் ஆக்குறவன். ஆகவேதான் பெருமருந்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. பெருமருந்து அவன். பின், பின் என்றால் பின்வரும் காலங்களில், இனிவரும் காலங்களில் எல்லாம் அவனே நம்முடைய அனைத்து பிணிகளுக்கும் மருந்தாவான் அப்படின்னு அவனை சொல்றாரு. அடுத்த பாட்டு இன்னும் இன்னும் சுவாரஸ்யமான பாட்டு. அதாவது இயற்கையின் கூறுகள் ஒவ்வொன்றையும் பார்க்கிறான் பக்தன். அவன் பார்க்கும் இயற்கையின் ஒவ்வொரு கூறுமே இவனை ஞாபகப்படுத்துற மாதிரியே இருக்கு, இறைவனை ஞாபகப்படுத்துற மாதிரியே இருக்கு. அதுதான் பக்தனுடைய அழகு. அதைத்தான் அவர் இங்க சொல்லிட்டே இருக்கிறார். அப்புறம் பக்தன் பெருமாளை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறான்னா என்ன அனுபவித்துட்டு இருப்பான்? இப்படித்தான் அனுபவிப்பான். வானத்தை பார்த்தா, ஏய் எங்காலுக்கு அளந்தது பாது அப்படின்னு அதை நினைச்சு பார்ப்பான். பூமியை பார்த்தா, எங்கால ஒரே ஸ்டெப்ல இது மொத்தத்தையும் காலுக்குள்ள கொண்டாந்துட்டாருப்பான்னு சொல்லுவான். பூமியை அப்படி திரும்பி பார்த்தா, இதெல்லாம் எங்கால மூக்கால தூக்கி கொண்டாந்து வச்சாரியா அப்படி சொல்லுவான். அவனுக்கு பார்க்க பார்க்க ஒவ்வொன்னையும் பார்க்க பார்க்க பெருமாளை நினைவுபடுத்தும் விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதை நினைச்சு நினைச்சு எப்படி செஞ்சிருப்பாரு, என்னவா பண்ணியிருப்பாரு, அப்படி யோசிக்கும் போது அவனுக்கு கற்பனை வளர்ந்து கொண்டே போகிறது. அதுதான் நம்ம இங்க பெருமாளை அனுபவித்தல்னு சொல்றது. இங்க சொல்றாரு பாருங்க, இது ரொம்ப இப்போ நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதாவது சென்னைக்கு வடகிழக்கு பருவமழை வரும்போது ஒரு பெரிய புயல் உருவாச்சு, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாச்சுன்னு சொன்னோம். மழையே இல்லை சென்னைக்கு. ஆக்சுவலி இந்த தடவை மழையே வராதுன்னு நினைச்சப்போ ஒரு புயல் வந்து அதுவும் அந்த பக்கமா விலகி போகுதுன்னு சொல்லும் போது திடீர்னு அதனுடைய காற்றை, அதை தள்ளும் காற்று இல்லாமலான உடனே ஒரு 5 நாள் மொத்தமா சென்னைய மேகம் மூடி சிறு தூறல் போல மழை விழுந்துகிட்டே இருந்ததா. கிட்டத்தட்ட 3 நாட்கள் நமக்கு விடாத மழை. 5 நாள் தொடர்ந்து அந்த மேகமூட்டம் சென்னைக்கு மேலேயே ஸ்டாண்டு போட்டு நின்றுட்டு இருந்தது. ஏனென்றால் அந்த அங்கிருந்து வரக்கூடிய வெஸ்டர்லி இதோ நம்ம அதுக்கு பேர், அந்த இதை மறந்துட்டேன். அங்கிருந்து வந்து இதை புஷ் பண்ண வேண்டிய காற்று உருவாகி வரல. அது வராததுனால இந்த மேகம் அப்படியே கடற்கரை ஓரத்துல தங்கிருச்சு. கடற்கரை ஓரம் சென்னைங்கிறதுனால நம்ம தப்பிச்சோம். அந்த 5 நாள் மழையில தான் இந்த தடவை நம்ம சம்பரம் தாங்கணும். நம்மளை காப்பாத்துனது அந்த 5 நாள் மழை. எனக்கு அந்த விஷயத்த நம்ம ஞாபகத்துல வச்சிருக்கேன். இந்த பாட்டை படிக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. எப்படி எழுதுறாரு பாருங்க. பின் துறக்கும் காற்று இழந்த சூழ் கொண்டல். வார்த்தையை பார்த்தீங்கல்ல, பின் துறக்கும் காற்று, துறக்கும்ங்கிறது துரத்தும், தள்ளும்னு அர்த்தம். பின்னாடியே வந்து தள்ளிட்டே போற காற்று இழந்த, அந்த காற்றை இழந்த சூழ் கொண்டல். வெறும் கொண்டல்ங்கிறது கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று. சூழ் கொண்டல் கிழக்கிலிருந்து நீரோடு இருக்கும் மேகத்தோடு வரக்கூடிய காற்று. மேகம், கொண்டலுக்கு மேகம்னு இன்னொரு பேர் இருக்கு. நீர் கொண்ட மேகம், அதான் சூழ் கொண்டல். சூழ் கொண்டலை பின்னால இருக்கிற காத்து தள்ளிக்கிட்டே வருது. இப்ப அந்த காத்து இல்லாம ஆயிடுச்சு. என்ன ஆகும் இந்த கொண்டல்? இந்த கொண்டலுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி இதை கொண்டு கூட்டி வாசிக்கிறோம்னு வைங்களேன். பின்துறக்கும் காற்று இழந்த சூழ் கொண்டல், அடுத்த வரியே திருச்செய்ய நேமியான் தீயறைக்கு மூக்கும் பரிச்செவியும் ஈர்ந்த பரன். இப்படி கொண்டு கூட்டி வைக்கிறதுக்கு நேரடியா வாசிச்சாலே பொருள் சரியாதான் வருது. என்னது அது? பின்துறக்கும் காற்று இழந்த சூழ்கொண்டல். இப்ப காற்று பின்னாலிருந்து தள்ளுகிறது மழை மேகத்தை. இப்போது காற்று இல்லாமலானதால் மழை மேகம் என்ன ஆகிறது? பேர்ந்தும் போய். பேர்ந்தும் போய்னா என்ன அர்த்தம்? அது தள்ளப்பட்ட இடத்திலிருந்தும் விலகி வந்து வன் திரைக்கண் வந்து அணைந்த வாய்மைத்தே. வன் திரைக்கண், வன் திரை என்றால் பெரிய அலை, திரைனா அலை, வன் திரை பெரிய அலை உடையது எது? கடல். கடலின் கண் வந்து, கடலுக்கு அருகில் வந்து அணைந்த,
அங்கேயே நின்னுரும். அப்படிப்பட்ட வாய்மைத்தே அதை போன்றதே, அவ்வாறு ஆகின்றதை போலவே. அதான் வாய்மைத்தே. வாய்மைன்னா அந்த இடத்துல உண்மை, இப்படித்தான் நடக்கும், திஸ் இஸ் த ஃபேக்ட், ஆஸ் பர் த ஃபேக்ட் அப்படிங்கிறது தான் வாய்மைத்தேங்கிறார். அதாவது பின்னால இருந்து தள்ளி கொண்டிருக்கக்கூடிய காற்று இல்லாமல் ஆகும்போது மழை மேகம் கடலை நோக்கி திரும்பும், கடலில் வந்து நிலை பெறும். அதுதான் வார்த்தை. வன் திரைக்கண் வந்து அணைந்த, அணைந்த என்றால் சேர்ந்த, அப்படி சேர்வதைப் போல அன்று என்று அவதார காலத்தின் போது திருச்செய்ய நேமியான், திரு செய்ய நேமியான். திரு என்றால் என்னது? அழகுன்னு இந்த இடத்துல அர்த்தம். செய்ய நேமியான், நேமி என்றால் சக்கரம், செய்ய நேமி சிவந்த சக்கரம், அழகிய சிவந்த சக்கரத்தை உடையவன். ஏன் அது சிவந்திருக்கு? அது சுழலும் போது அதுல இருந்து வரக்கூடிய நெருப்பு காரணமாக சக்கரம் அந்த ஜுவாலையினால் சிவந்து தெரிகிறது. அது அழகானதாக இருக்கிறது. ஆகவே அழகிய சிவந்த சக்கரம். அதான் இங்க திருச்செய்ய நேமியான். செய்யங்கிறது இந்த இடத்துல சிவந்தங்கிற பொருள். தீ அரக்கி, தீய எண்ணம் கொண்ட அரக்கியாகிய சூர்ப்பனகை, அதான் தீ அரக்கி. மூக்கும் பரு செவியும், மூக்கையும் அவளுடைய பருத்த செவி, பரு செவிங்கிறது பரி செவின்னு சில இடங்கள்ல வருது. பரின்னா குதிரைன்னு அர்த்தம். அவளுக்கு குதிரை போல காது இருந்தது அப்படிங்கிற பொருள்ல அதை சொல்றாங்க. பரிச்செவின்னு சில பாடம் இருக்கு. பருச்செவி, பருத்த செவியையும் அவளது மூக்கையும் ஈர்ந்த, ஈர்ந்த என்றால் வெட்டிய பரன், பர தெய்வமாகிய ராமன், அவன் எதை போல இருந்தது? மழை மேகம் கடலில் இருந்து காற்றினால் தள்ளப்படுகிறது, அப்படியே ஊருக்குள்ளெல்லாம் வந்து மழையாக பெய்கிறது. மழையை எல்லாம் பெய்துவிட்டு அது வெண்மேகமாக திரும்பி கடலுக்கு சென்று விடுகிறது. சரிதானே? இதுதான் நார்மலான ப்ரொசீஜர். இப்ப என்ன நடக்குது? கருமேகமாக கிளம்பி போகுது. பின்னால இருக்கிற காத்து தள்ளலன்னா கருமேகம் கருமேகமாகவே கடலுக்கு திரும்பிடும். அதான் இங்க மேல சொன்னாரு, காற்று இழந்த சூழ்கொண்டல் பேர்ந்து போய் வன் திரைக்கண் வந்து அணைந்த. இதை கரெக்டா பொருள் கொண்டு கூட்டி வாசிக்கிறதுக்கு நான் ஒரு முயற்சி பண்ணேன். பின்துறக்கும் காற்று இழந்த சூழ்கொண்டல் பேர்ந்தும் போயின்னு சொல்றாரு இல்லையா? அப்போ பின்துறக்கும் காற்று இழந்தும் பேர்ந்து போய் சூழ்கொண்டல் வன்பிறைக்கண் வந்து அணைந்த. காற்று இல்லாததுனால பேர்ந்து போன சூழ்கொண்டல் எங்க வந்து சேருகிறது? பழையபடி கடல்லையே வந்து சேருகிறது. இப்ப கடலுக்கு வர சேர்க்க இது என்ன கலர்ல இருக்கும்? சூழ்கொண்டல் அதே மழை மேகமா தான் இருக்கும். கருமை நிற மேகமா போச்சு, அதை தள்ளிட்டு போற காற்று இல்லைன்ன உடனே கருமை நிற மேகமாகவே கடலுக்கு திரும்பிடுது. அதை போலத்தான் எங்காலு ராமன் வந்து இந்த அரக்கியனுடைய தீய, அதாவது இந்த இடத்துல சூர்பனகைன்னு சொன்னா ராவணனுடைய, ராவணன் அவனுடைய தம்பியர்கள் ஆரம்பிச்சு அசுர படைகளை ஆரம்பித்து வாலி ஆரம்பித்து அத்தனை பேரையும் அவன் அழித்து கொண்டே வருகிறான். இத்தனை பேர் அவன் அழிச்சானே, இது அத்தனையும் எங்க ஆரம்பம்? சூர்பனகைட்டு ஆரம்பிச்சது. அவளை அன்னைக்கே நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பி விட்டு இருந்து, ஏமா அந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சுமா எனக்கு, நீ இப்படிலாம் நினைச்சிட்டு வராத, நான் அப்படி ஏகபத்தினி வர எதையாவது ஒண்ணு சொல்லி அவளை அனுப்பி விட்டுருந்தா அவ போய் ராவணன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாளா? சீதையை பத்தி அவள் அழகை புகழ்ந்து பேசி ராவணனை சீண்டி விட்டுருப்பாளா? அவன் வந்து இவளை தூக்கி இருப்பானா? அதுக்கப்புறம் அவளை தேடி இவங்க கிளம்பி போயிருப்பாங்களா? அதுக்கப்புறம் போய் இதுல இலங்கையில இவ்வளவு தகராறு நடந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. இது அத்தனைக்கும் ஆரம்பம் யாரு? சூர்பனகை. அப்ப சூர்பனகைன்னு ஆரம்பிச்சாலே ராவணனது வதம், ராவணனை போரிட்டு வெல்வது வரை எல்லாத்தையும் இந்த இந்த இதுக்குள்ள அடைக்கிறணும். திருச்செய்ய நேமியான் தீயரக்கி. திருச்செய்ய நேமியான் யாரு? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு தான் கையில சங்கு ஏந்திய சக்கரம் ஏந்தியவன். அவன் தீயரக்கி மூக்கும் பருச்செவியும். அப்ப அவனா வந்து சக்கரத்தாலே அவன் மூக்கையும் இதையும் அறுத்தான், காதையும் அறுத்தான் இல்லையே. அப்ப என்ன அர்த்தம்? நாராயணனே ராமனாக வந்து இந்த காரியத்தை முடித்து திரும்பினான். அங்கு பள்ளி கொண்டு கிளம்புற நாராயணனாக இருக்கும்போது கருப்பா இருந்தான்.
அதே நாராயணன் திரும்பி ராமனாக வந்து இந்த காரியத்தை செய்து முடிக்கும் போதும் கருப்பாகத்தான் இருந்தான். யாரும் அவனை பின்னால இருந்து புஷ் பண்ணல. அவனுக்கு அப்படி எந்த புஷும் தேவையில்லை. அவனாகவே அதை நிர்வகித்து நடத்துவான். ஆகவேதான் காற்று இழந்த சூழ் கொண்டல்ங்கிற வார்த்தையை போடுறாரு. கருப்பான மேகமா போயிட்டு கருப்பான மேகமாவே அது கடலுக்கு திரும்பிச்சு. அதே மாதிரி எங்காலும் பார்க்கடல்ல இருந்து கருப்பாத்தான் கிளம்புனா, கருப்பாதான் போய் வேலையை முடிச்சு கருப்பாவே திரும்பி வந்துட்டான். திரும்பி வரும்போது நாராயணனும் கருப்பாதான் இருக்கான். வேற கிளம்பி போய் பிறந்த ராமனும் கருப்பாதான் இருக்கான். சோ ராமனாக போய் வேலையை முடிச்சு நாராயணனா திரும்பி வரும்போதும் திருப்பார்க்கடலில் அவன் கருப்பாதான் திரும்பி வந்தான். அது எப்படி இருக்கு? பின்துறக்கும் காற்று இழந்த சூழ் கொண்டல் பெயர்ந்தும் போய் வந்திரைக்கண் வந்து அணைந்த வாய்மைத்தே, அதை போல இருக்கிறது அப்படின்னு முடிக்கிறார். ஒரு ஒரு இயற்கையின் நிகழ்வை எப்படி பார்த்தாலும் இது ஒரு விசித்திரமான நிகழ்வு இல்ல. எல்லா இடத்துலயும் மழை பெய்யும் பார்த்தோம். மலை மேகம் கார்மேகம் இறைவனை நினைவுபடுத்தும்னு சொன்னாங்க. இவரு மலை மேகம் வந்து புஷ் இல்லாம திரும்ப கடலுக்கே ரிட்டர்ன் ஆகுது. அது எப்படி கடலுக்கு ரிட்டர்ன் ஆகும்னா, தள்ளுகிற காற்று கடல்ல இருந்துதான் வரணும். கடல்ல வெற்றிடம் ஏற்படும் போது இந்த மேகம் எல்லாம் கரையில நிற்கும். இப்ப வெற்றிடம் ஏற்பட்ட உடனே அதை வெற்றிடத்தை நோக்கி ஈர்க்கப்படும். மேகங்கள் எல்லாம் வெற்றிடத்தை நோக்கி ஈர்க்கப்படும், நேர கடலுக்கு ரிட்டர்ன் ஆயிரும். இதுதான் இந்த மாதிரி ஒரு இது அப்பப்போ அபூர்வமா நிகழக்கூடியது. அப்படி நிகழும் ஒண்ணுலயும் அவர் இறைவனது அவதார மகிமையை கொண்டாந்து வைக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, தேவர்கள் எல்லாம் அவனை வந்து வணங்குவாங்க ஐயா. எப்படி வணங்குவாங்க? அவங்களாவே வணங்குவாங்க. யாரும் வணங்க சொல்ல வேண்டாம். கை தன்னாலேயே அவனை பார்த்த உடனே வணங்க ஆரம்பிச்சிடும். எப்படி? அவர் என்ன சொல்றாரு? மரம் ஏழ் அன்று எய்தானை, 7 மராமரங்களையும் ஒரே அம்பில் எய்தவன். ராமாவதாரத்துல சுக்ரீவனுக்கு டவுட் வருது. இவன் நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டான். ஆனா எங்க அண்ணன் வாலி பெரிய வீரர், இவனை இப்பதான் நம்ம கேள்வியே படுறோம். ஆளை பார்த்தா ரொம்ப சாதாரணமா இருக்கான், ரொம்ப கருணையோட இருக்கிற மாதிரி இருக்கான், சாமியார் மாதிரி தெரியுது. இவன் எப்படி நம்ம அண்ணனை அடிப்பான்? இன்னும் தப்பா நினைக்காதீங்க, எனக்கு உங்களை நீங்க ஒரு ஒரு ட்ரையல் காட்டுங்களேன். எங்க அண்ணன் நீங்க அடிக்க முடியுமான்னு பாக்குறேன். சரி, என்னப்பா செய்யணும்? இந்த துந்துபின்னு ஒரு அசுரன் இறந்து போய் கிடக்காங்க. அவன் எலும்பு கூடு கிடக்கு. அதையே யாராலையும் நகர்த்த முடியல. அதை நீங்க 200 விரற்கடை நகர்த்தி வச்சீங்கன்னா போதும். ராமன் காலால அதை உதைக்கிறார். அது 200 யோஜனை தள்ளி போய் விழுதான். அப்பா அப்ப எவ்வளவு பெரிய வீரன். ஓகே, இந்த துந்துபி வெறும் எலும்பு கூட இருந்தான், அதனால வெறும் எலும்பு கூட ஈஸியா தட்டிட்டீங்க. எனக்கு உங்க ஆயுத பலம் மேலையும் ஒரு ஒரு ப்ரூஃப் வேணுமே. என்னையா ப்ரூஃப் வேணும்? இல்ல நீங்க வில்லில் சிறந்தவருங்கிறாங்க, எனக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுங்க. சரிங்க, வா நில்லு. இந்த 7 மரம் தெரியுதா? என்ன சைஸ் ஒவ்வொன்றும்? ஐயா 10 பேர் சேர்ந்தாலும் கட்டி பிடிக்க முடியாது. 7 மரத்தையும் பார்த்துக்கிட்டியா? இப்ப பாரு. ஒரு அம்பு எடுத்து விடுறாரு. ஒரே அம்பு 7 மரத்தையும் துளைத்து செல்லுகிறது. அப்பா, இதை விட பெரிய என்ன ப்ரூஃப் வேணும்? அதை பார்த்தோன்னே சுக்ரீவன் காலில் விழுந்துட்டான். ஐயா தெரியாம உங்களை சோதிச்சுட்டேன், மன்னிச்சிருங்க. அந்த மாதிரி. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? மரம் 7 அன்று எய்தானே. திரும்ப திரும்ப கவனிங்க, அது என்ன 7 மரம்? ஒரே அம்பு எப்படி 7 மரத்தையும் துளைக்கும்? 7 காளைகளை ஏன் இவன் அடக்கணும்? கிருஷ்ணன் 7 காளைகளையும் வென்றான். 7 மரங்களையும் ராமன் ஒரே அம்பினால் துளைத்தான். இதெல்லாம் என்னது? நம்முடைய யோக மரபு எடுத்தா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 நிலைகளை அது சொல்லும். 7 யோக சக்கரங்கள். அதை எல்லாத்தையும் ஊடுருவி செல்வது அவனுடைய அறிவு, இறைவனது அருள். ஆகவேதான் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. அப்ப இந்த 7 மரத்தையும் அன்று எய்தவனை புள்ளின் வாய் கீண்டானையே. கொக்காக ஒன்று வந்து ஒரு அசுரன் வந்து இவரை கொல்ல நினைக்கிறான். பகாசுரன் அவன் பேரு. அவன் வாயை கிழித்து இவன் கொல்லுகிறான். அப்ப அந்த கொக்காக வருவது என்னது? நம்ம கொக்கு வந்து சிறு மீன்களை விட்டு தனக்கு சரியான மீன் வரும் வரை காத்து நிற்கும். அத மாதிரி நம்முடைய மனம் நம்ம சும்மா கோயிலுக்கு போறோம் வரோம்னா நம்ம மனம் நம்மள சும்மா விடும். ஆமாப்பா, பக்தி ரொம்ப முக்கியம், சாமியை பார்த்துட்டு வா. நான் பார்க்க வந்துட்டல, அப்போ நைட்டு ஓகே தானே, இன்னைக்கு பார்த்துட்டல, நாளையில இருந்து பார்ட்டி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு மனம் ரெடி ஆகும். அப்படி சின்ன சின்ன மீன்களை நமக்கு விட்டு விடும். நாமளும் மனம் பரவாயில்ல, நம்ம பக்தியில தான் இருக்கோம், ரொம்ப ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கும், பட் நம்ம பக்தியில தான் இருக்கோம் அப்படின்னு நம்மளை நம்ப வச்சுக்கிட்டே இருக்கும் மனம். கவக்குன்னு முக்கியமான இடம் வரும்போது தூக்கி திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நீ செம்ம பார்ட்டி இருக்கியா சார், இன்னைக்கு கோயிலுக்கு போடுங்க. ஐயோ இப்ப என்ன செய்ய? இப்ப மனம் சொல்லும்,
கோயிலுக்கு அடுத்த வாரம் போய்க்கலாம்ப்பா. பார்ட்டி விட்டா வருமா? சாமி எங்க? 1500 வருஷம் ஆச்சு இந்த கோயில். அங்கேயே தான் இருக்கு. பார்ட்டி இன்னும் என்ன 1500 வருஷமா டெய்லியா நடக்குது? பார்ட்டி இன்னைக்கு தானே நடக்குது, போய்க்கலாம். அவ்வளவுதான். கொக்கு பெரிய மீனை பிடிச்சிருச்சு. அதுதான் மனதின் இயல்பு. அப்படிப்பட்ட மனதை வாயை கிழித்து கொல்லுகிறவன். எது கவ்வுமோ அதை உடைச்சிருவான், வாயை கிழிச்சிருவான். ஆகவேதான் அந்த கொக்குன்னு இந்த இடத்துல சொல்றது. புள்ளின் வாய் கீண்டானையே 7 மரங்களை ஒரே அம்பினால் துளைத்த ராமனும், கொக்கின் வாயை பிளந்து கொன்ற கிருஷ்ணனும் ஆகிய அவனையே பரனாம் அவன் ஆதல். பரன் என்றால் யார்? பரதெய்வம். அவனே முதல் தெய்வம், முதன்மை தெய்வம் அவனே. பரதெய்வம் அவனே, பரபிரம்மம் அவனாம். அவன் ஆதல், அவனே பரபிரம்மம் ஆகிறான். ஆதல்னா என்ன? இப்படி ஆகியிருக்கிறான். இப்போ 7 மரங்களையும் துடைத்தவன் ராமன், அவன் பரன் என்றால் என்ன? பரனாம் அவன் ஆதல். அவன் என்றால் இந்த இடத்துல ராமன். பரதெய்வமாகியவனே ராமனாக ஆதல். புள்ளின் வாய் கீண்டான் யாரு? கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனே பரனாம் அவன் ஆதல், பரதெய்வமாகிய அவனே கிருஷ்ணனாக ஆகியிருக்கிறான் என்று பாவிப்பராகில், என்று மனதால் பாவிப்பவர் பாவித்தால், உரனால் ஒரு 3 போதும். உரன் என்றால் மனம், மனத்தினுடைய உறுதி. மனதினில் உறுதியோடு அந்த பரதெய்வமே ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வந்தது என்று பாவிப்பராகில் என்று யோசித்தால், அமரர் கைதான் கலந்து தொழாவே. கை கலந்துனா 2 கையும் சேர்ந்துன்னு அர்த்தம். இப்ப ஒருவரை வணங்கும் போது என்ன செய்யறோம்? 2 கைகளையும் கலந்து 2 கைகளையும் சேர்த்து இப்படி வணங்குறோம். ஆகவே இவன் தான் அவன் அப்படின்னு ராமனையும் கிருஷ்ணனையும் இவன் தான் பரதெய்வம் என்பதை உணர்ந்து கொண்டார்கள் என்றால், மனதால் உறுதியாக நம்பினார்கள் என்றால், அவர்கள் கை தானாகவே சேர்ந்து அவனை தொழாதா அப்படின்னு கேட்கிறார். கலந்து நலியும் கடும் துயரை நெஞ்சுக்கு சொல்றார். நெஞ்சே, கலந்து நலியும் கடுந்துயரை மலங்க அடித்து மடிப்பான். யாரு? நாராயணன். என்ன செய்வான் அவன்? கலந்து நலியும். கலந்துனா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல கடுந்துயர். நமக்கு கடுந்துயரை கொடுக்கக்கூடியது நம்முடைய வினை பயன். இந்த வினை பயன் நமது பிறப்போடு கலந்து இருப்பது. நமது பிறப்போடு கலந்து வந்து நலியும், நம்மை நலியச் செய்யும், நம்மை துன்பப்படச் செய்யும் கடுந்துயரை, நமது வினை பயனை பிறப்போடு கலந்து நம்மோடு சேர்ந்து நம்மை துன்பப்படுத்தும் வினை பயனை மலங்க அடித்து. மலங்க அடித்தல்னா ஆள் மலங்க மலங்க முழிக்கிறான்ப்பா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அடுத்து என்ன செய்யன்னு தெரியாம அவன் திகைச்சு போயிருக்கான். நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட்னு தெரியாது பேன் உட்காந்துருக்கான். திடீர்னு ஒரு அதிர்ச்சியை சந்திச்சவங்க வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க. என்னைய அப்படி மலங்க மலங்க முடிக்கிறான், அவன்கிட்ட என்ன விஷயம்னு கேளுங்க, அவனுக்கு சொல்ல தெரியல. அப்படியே அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சிருக்கான். அந்த மாதிரி நம்மால வந்து நம்ம வினை என்ன செய்யும்? இவனை எப்பெல்லாம் எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணலான்னு ஒரு பெரிய பிளான போட்டு வந்து நம்ம மேல ஏறி உட்கார்ந்துருக்கு. நம்மால வந்து வினையை ஒரு அடி அடிக்கிறான். இப்ப வினைக்கு அடுத்து என்ன செய்யன்னு தெரியல. நெக்ஸ்ட் என்ன, இவனை எப்படி கொடுமைப்படுத்தணும், எந்த சிக்கல்ல இவனை சேர்க்கணும்னு அதுக்கு இப்ப தெரியல, திகைச்சு போயிடுச்சு. ஆகவே மலங்க அடித்து மடிப்பான். அடிச்சு விடமாட்டான், மடிப்பான், இல்லாமல் ஆக்கிடுவான், சோழியை முடிச்சிருவான், அப்படியே வினைகளே இல்லாமல் ஆக்கிடுவான். அப்படிப்பட்டவன் பிறவியோடு கலந்து எனக்கு துன்பத்தை விடாமல் கொடுத்து கொண்டிருக்கும் வினை பயன்களை அவை என்ன செய்வதென்று அறிய முடியாத அளவிற்கு திளைத்து போகும் அளவிற்கு அதை தாக்கி அதை இல்லாமல் ஆக்கி விடுவான். யாரு? விலங்கல் போல் தொல் மாலை. விலங்கல் என்றால் மலை, விலகாமல் இருப்பது, அதான் விலங்கல். விலகாத கல் விலங்கல் அப்படின்னு பொருள் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி விசித்திரமா பொருள் எடுத்து மனசுக்குள்ள வச்சுக்கேன். அப்படித்தான் பொருளான்னு எனக்கு தெரியாது. ஆனா மலை அசையாதது, அதனாலதான் அச்சலம்ங்கிற பேரு மலைக்கு உண்டு. சலம் என்றால் நீர், சலம் அசைவது, நீர் அசைந்து கொண்டே இருக்கும். அச்சலம் அசையாது, மலை அசையாது, அசையாத மலை, அதான் அருண அச்சலம். அருணன்னா சூரியன், சூரியன் போல அப்படி அசையாமல் இருக்கும் மலை, அது நெருப்பை கக்கும் மலை திருவண்ணாமலை. நெருப்பு அதிலிருந்து இப்படி பொங்கி வந்த காலத்துல
அதுதான் அருணன். சூரியன் மாதிரி நெருப்பை கக்கியிருக்கான். ஆகவேதான் அது அருணாச்சலம். அருண அச்சலம், வேங்கட அச்சலம், வேங்கடாச்சலம் இல்ல, வேங்கட அச்சலம், திருவேங்கடவனுடைய மலை. அப்ப இந்த விலகாத கல், அசையாத கல், கல்லுன்னா மலைதான். விலங்கல் போல், அப்படி அசையாத மலை எதனாலையும் அசைக்க முடியாது. நம்மை இந்த உலக இன்பங்கள், புருஷார்த்தங்கள் அசைத்து பார்த்துவிடும். நம்முடைய வினை பயன்கள் நம்மை அசைத்து பார்த்துவிடும். இந்த பந்தபாச பற்றுகள் நம்மை அசைத்து பார்த்துவிடும். இது எவற்றாலும் அசைக்க முடியாத ஒன்றுன்னு உண்டு என்றால் அது என்னுடைய தொல்மால். தொல் என்றால் என்ன அர்த்தம்? ஆதியிலிருந்து இருக்கும் தெய்வம் அவன். அந்த ஆதியில் இருக்கும் மால் திருமாலை, மலைபோல் நிற்கும் திருமாலை, கேசவனை, நாரணனை, மாதவனை, அப்படின்னு என்ன அர்த்தம்? இறைவனது திருப்பெயர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றார். இதெல்லாம் எதை பொறுத்து வருது? கேசவன், நாரணன், மாதவன், இது எல்லாமே அவனுடைய முதன்மை பெயர்களாக விளங்குபவன். இந்த முதன்மை பெயர்கள் விளங்கும், இந்த பெயர்களால் விளங்கும் அவனைத்தான் திரும்ப திரும்ப எல்லாரும் பாடியிருப்பாங்க. கேசவ, மாதவ, நாரணங்கிறது மந்திரம் போல எல்லாரும் சொல்லக்கூடிய பெயர்கள். அப்படிப்பட்ட தெய்வத்தின் மீது எப்போதும் சூட்டு சொல் மாலை. அவனை எப்போதும் புகழ்ந்து அவன் மேல் மாலையை தொடுத்து போறியோ இல்லையோ, சொல் மாலை சூட்டு எப்போதும் அவன் மேல அப்படி புகழை பாடிக்கொண்டே இரு. யாருக்கு சொல்றாரு? நெஞ்சே கலந்து நலியும் கடுந்துயரை மலங்க அடித்து மடிப்பான். அப்படி செய்யக்கூடிய எனது தெய்வமாகிய திருமால், அப்படிப்பட்ட விலங்கல் போல் தொல்மாலை, கேசவனை, நாரணனை, மாதவனை எப்பொழுதும் நெஞ்சே நீ சொல்மாலை சூட்டுவாயாக அப்படின்னு தன் நெஞ்சுக்கு சொல்றாரு. அடுத்த பாட்டுல எப்படி ஆரம்பிக்கிறாரு பாருங்க. சூட்டாய நேமியான். அது என்ன சூட்டாய நேமியான்? சூட்டு ஆய நேமியான். சூட்டுனா என்ன? சூடு என்றால் அணிதல் அப்படின்னு அர்த்தம். அணிதல்னா ஆபரணம். இப்போ அணி புனைதல்னா அலங்காரம் பண்ணிக்கிறது. அப்போ அணி கலன் அப்படித்தானே சொல்றோம். தோடு என்பது என்ன? ஒரு அணிகலன். கலன் என்றால் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள். அணி கலன். அணி என்றால் அழகு செய்வது. அழகு செய்வதற்கு பயன்படுத்தும் பொருள் என்பதால் தோட அணிகலன்னு சொன்னோம். மூக்குத்திய அணிகலன்னு சொல்லுவோம். எதையெல்லாம் நீங்க அப்ளை பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் அணிகலன். சரியா? அந்த அணிகலனை அணிவதற்கு பேர் தான் சூடுதல், சூட்டிக் கொள்ளுதல். பூ சூடினாள் அப்படித்தானே சொல்றோம். பூவை எடுத்து அப்படி தலையில அப்படி வச்சுக்கிட்டா அதான் பூ சூடினாள். சூடுதல் என்றால் அழகுபடுத்திக் கொள்வதற்காக வைத்துக் கொள்ளுதல். சூடாமணி. இப்ப மணின்னு சொன்னோம். மணின்னா ஒரு ஸ்டோன், சும்மா ஒரு ஸ்டோன் இப்படி இருக்கலாம். அந்த ஸ்டோனையே நீங்க ஒரு லாக்கெட் வச்சு, அதுல அதுக்கு ஒரு பெண்டன்ட் மாதிரி அதை வச்சு அந்த பெண்டன்ட்டுக்கு ஒரு செயின் கோத்தீங்கன்னு வைங்க. இப்ப அந்த மணி என்ன? சூடாமணி. சூடாமணின்னா அணிவதற்குரிய மணியாக மாறிவிட்டது. அதான் சூடாமணி. சூடு ஆமணி, சூடுவதற்கு தகுந்த மணி. அந்த கல்லையே எடுத்து ஒரு மோதிரத்துல பதிச்சு இப்ப வச்சீங்கன்னா இப்பவும் அதுக்கு பேர் என்ன? சூடாமணி. அதை எடுத்து நீங்கள் அணிந்து கொள்ள முடியும். சூடுவதற்கு தகுந்த மணி அப்படின்னு அர்த்தம். அப்போ சூடாமணியை என்ன சொல்றாரு அவரு? சூட்டாய நேமியான். அப்போ சக்கரம் என்ன, நேமி என்னது? அது ஒரு ஆயுதம், பெருமாள்கிட்ட இருக்கிற ஆயுதம். அந்த நேமிய அழகான அழகுபடுத்திக் கொள்வதற்காகவும் அவன் வைத்திருக்கிறான். அந்த நேமி அவனுக்கு அழகு பொருளாகவும் விளங்குகிறது. ஆயுதம் ஆய நேமி, சூட்டு ஆய நேமி, அணிகலனாகவும் விளங்கும் நேமின்னு அர்த்தம். அதான் சூட்டு ஆய நேமி, சூடும் பொருளாகவும் விளங்கும் நேமி, அது அலங்கார பொருளாகவும் இருக்கும். இப்போ சில பெரிய பெரிய வீடுகளுக்கு போனீங்கன்னு வைங்களேன், அங்க வந்து இந்த ஜாப்பனீஸ் சமுராய் வாள் ஒண்ணு இருக்கு. அந்த வாள் வந்து அந்த வாளை அப்படி ஹால்ல வந்து அப்படி ஒரு டிஸ்பிளே மாதிரி வச்சு அதுல அந்த வாளை அப்படி வச்சிருப்பாங்க பார்க்க. அது வாள், கொலை ஆயுதம். இதுக்கு ஹால்ல அப்படி அழகா வச்சிருக்கீங்க இல்லைங்க. ஒரு கட்டானா இருந்ததுன்னா அந்த அதுக்கு பேர் கட்டானா. அந்த கட்டானா இருந்ததுன்னா அந்த ரூமுக்கே அப்படி ஒரு ஜாப்பனீஸ் தோற்றம் வந்து அப்படி ஒரு தீம். அந்த ஜாப்பனீஸ் தீம்ல கட்டானா தான் நடுவுல இருக்கும். இப்ப அது என்ன ஆயிடுச்சு? ஆயுதமாய நேமி, ஆயுதமாய கட்டானா
சூடாய கட்டானா அப்படி ஒரு அலங்கார பொருளாக வந்து உட்கார்ந்துருச்சு. அததான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு. பெருமாள் அணிந்திருக்கும் போது அது ஆயுதமா மட்டும் இல்ல, ஒரு ஆபரணம் போலவும் விளங்குகிறது. சூட்டாய நேமியான் அப்படிப்பட்டவன் தொல் அரக்கன் இன் உயிரை, தொல் அரக்கன் என்பவன் வெகுகாலமாக தொல்லை கொடுத்து வந்த அரக்கன் அர்த்தம். அப்படிப்பட்ட அரக்கன் ராவணன் அவனது இன்னுயிரை மாட்டே துயர் இழைத்த மாயவனை, மாட்டே என்றால் அருகில் நின்றே, பக்கத்துல நின்னு அவனை அடிச்சான் ராவணன். அது என்ன பக்கத்துல நின்று அடிக்கிறது? அதாவது எங்கேயோ இருந்துட்டு ராவணனை அடிச்சான் அப்படி இல்லை. ராவணனை ராவணன் யாருமே வரக்கூடாது வர முடியாத அளவிற்கு கடலுக்கு நடுவே ஒரு தீவு போட்டு வச்சிருந்தான். அந்த தீவுக்கு ஒரு பாலத்தை கட்டி போனா எந்த ராவணன் தனது கோட்டையை எவரும் நெருங்க முடியாது அப்படின்னு உட்கார்ந்து இருந்தானோ அந்த கோட்டைய வாசல்லையே ராவணனை வரவழைச்சு அவனது இலங்கை நகரத்திலேயே அவனது இலங்கை மண்ணிலேயே ராவணனை அடித்தான். அதான் மாட்டே, இன்னுயிரை மாட்டே துயர் இழைத்த, பலகாலமாக தொல்லை செய்த அசுரனை அவனது இடத்திற்கே சென்றதான் அவனுக்கு அருகிலேயே, அதான் மாட்டேங்கிற வார்த்தை. அவன் பக்கத்திலேயே போய் அவன் ஊருக்குள்ளேயே அவன் அரண்மனை வாசல்லையே வச்சு அவனை அடிச்சு அப்படி செய்தவனை சூட்டாய நேமியான் தொல்லரக்கன் இன்னுயிரை மாட்டே துயரிழைத்த மாதவனை மாயவனை ஈட்ட வெறிகொண்ட தந்துழாய் வேதியனை. ஈட்ட என்றால் இந்த இடத்துல ஈன்றங்கிறது தான் ஈட்டன்னு வருது மீட்டருக்காக. இப்போ சின்னதா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஈண்டன்னு வரணும். டெக்னிக்கலி சொன்னா ஈண்ட தான் சரியான வார்த்தை. ஈண்ட என்றால் மேலும் மலர்கிறன்னு அர்த்தம். ஈண்ட வெறிகொண்ட தந்துழாய், வெறி என்றால் நறுமணம், ஏற்கனவே பார்த்திருக்கோம். நறுமணம் மிக்க இன்னும் கிளைத்து வளர்கிற குளிர்ந்த துளசி மாலையை அணிந்த வேதியன். வேதியன் என்றால் வேதத்தின் உருவாக விளங்குபவன். உடனே வேதியன் உடனே வேதம் ஓதுபவன்கிற பொருள் இல்ல, வேதியன் வேதமாக ஆனவன் அப்படிங்கிற பொருள் இங்க. துளசி மாலை வாடாத துளசி மாலை மட்டும் இல்ல, மேலும் தழைத்து வளர்கிற துளசி மாலை. ஈண்ட வெறிகொண்ட, அதான் ஈட்டன்னு வருது. ஈண்ட கிளைத்து வளர்கிற வெறிகொண்ட நறுமணம் மிக்க தன் துழாய், குளிர்ந்த துளசியை வேதியன் வேதமாக ஆனவன், துளசியை அணிந்த வேதமாக விளங்குபவனை நெஞ்சே அறிகண்டாய், அவனை அறிவதே பலன் என கண்டுகொள். கண்டாய், கண்டாய் என்றால் தட் இஸ் தி ஃபைண்டிங், அதுதான் உண்மை, அதை தெரிஞ்சுக்கோ. அது சொன்னேன், அது சொன்னேன்னா that is the final verdict, that is my saying அப்படின்னு நம்ம சொல்றோம். அது சொன்னேன், அவ்வளவுதான், அதைத்தான் சொன்னேன், வேற ஒண்ணுமே கிடையாது, இதுக்கு மேல நான் சொல்ல ஒண்ணும் கிடையாது அப்படின்னு நெஞ்சுக்கு சொல்றாரு. அடுத்த பாட்டு பாருங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, என்ன பலன்யா, சும்மா சும்மா பெருமாள் பெருமாள்ன்ற என்ன பலன்? அப்போ தன் நெஞ்சுக்கு அவர் சொல்றது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அம அச்சுவை பெருங்கின் வேண்டேன்னு சொன்னார் இல்லையா, அதை அப்படி இவர் எப்படி சொல்றாரு பாருங்க. மட நெஞ்சே, ஏன் நெஞ்சு இப்ப மட நெஞ்சேன்னு திட்டினாரு? நெஞ்சு என்ன கேட்டிருக்கோம்? மேல சொன்னார்ல, அரிகண்டேன்னு சொன்னாய், சரிடே நீ சொல்லிட்ட, பெருமாள் தான் எல்லாமே. என்ன செய்வார் உனக்கு? உனக்கு என்ன, அங்க போய் பிறவி இல்லாம உட்காரணும் இதுல போய். அப்போ இந்த பூமியில இருக்கிற துன்பங்கள் தாங்காம இந்த பூமியில இருக்கிற இன்பங்கள் கொஞ்ச நாளைக்கு தான் வருங்கிறதுனால என்றைக்கும் இன்பமா இருக்கிறவனை தேடித்தானே நீ அவரை கும்பிடுற. அப்புறம் என்ன பெரியவனை பக்தன்னு சொல்ற? நீ யோசிச்சு பாரு, நீ எதுக்கியா அவனை கும்பிட்ட? பரமபதத்துல இடம் கிடைக்கும், பரமபதத்துல இடம் கிடைச்சா நித்திய ஆனந்தத்துல இருக்கலாம். அப்படிவா வழிக்கு. இப்ப நான் உனக்கு ஒரு ஆனந்தத்தை காட்டுறேன், இந்த ஆனந்தம் வேண்டான்னுட்டு பெரிய ஆனந்தத்துக்கு. அதாவது நான் உனக்கு இம்பிட்டு போல ஒரு ஒரு ஸ்பூன்ல உனக்கு ஒரு பியர் கொடுக்குறேன், பீர் குடிங்க சார் ஸ்பூன்ல. நோ, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நீ சொல்ற. எதுக்கு? சாயங்காலம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பெரிய பார்ட்டி வச்சிருக்காங்க, அந்த பார்ட்டிக்கு போறேன், எதுக்கு ஒரு ஸ்பூன் பீர்னுங்கிற? நீ எனக்கு என்கிட்ட பீரை மறுத்துனா நீ குடிகாரம் இல்லாத நல்லவனா, காந்தியனா நீ அப்படின்னு நெஞ்சு கேக்குது. எங்கிட்ட இன்பம், நான் காமிக்கிற இன்பத்தை வேண்டாம்னு சொல்றதுக்கு என்ன காரணம்?
வானுலகத்துக்கு போகணுங்கிற காரணம். அங்க போய் என்ன செய்ய போற? இன்பத்தை அனுபவிக்க போற. அந்த இன்பத்துல அதே மாதிரி இன்பத்தை தானே இங்க காட்டுறேன் நானு. நீ அப்ப எப்படி பார்த்தாலும் வெறும் இன்பத்தை தானே விளையிற. அப்போ உனக்கு அதுதானே உன் மனசுக்குள்ள இருக்கிறது, வெறும் இன்ப விளைவு தானே அப்படின்னு நெஞ்சு கேக்குது. இப்ப நம்மாளு பதில் சொல்றாரு. மட நெஞ்சே ஆரம்பிக்கிறது. அட மடத்தனமா யோசிக்கிறிய நெஞ்சமே, அதுவோ நன்று என்று. அதுவோன எது? அந்த வானுலகத்துல விழுந்தவன் சொன்னீங்க, அந்த வைகுண்டத்துல கிடைக்கிறது எல்லாம் அதுவோ நன்று என்று அங்கு அமர் உலகோ வேண்டில். வார்த்தை பார்த்தீங்கல்ல, அன்று அதுவோ நன்று என்று, அதுதான் நல்லதுன்னு கருதி அந்த அமர் உலகை, அந்த நித்தியசூரிகளின் உலகை வேண்டில், அதுவோ பொருள் இல்லை அன்றே. அது ஒரு மேட்ரே கிடையாது தெரியுங்களா? அது கிடைக்கிறது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் எங்கால வணங்குறேன் வட நெஞ்சே, நான் வெறும் வைகுந்த பதவிக்காகத்தான் அவரை வணங்குறேன்னு நினைக்கிறியா? அந்த வைகுண்ட பதவியே கிடைக்காம இருக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கேட்டா எனக்கு அது கிடைக்காத ஒரு விஷயமே கிடையாது. வேண்டில் அமரர் உலகோ ஒரு பொருள் இல்லை அன்றே. அதெல்லாம் ஒரு நான் கேட்டேன்னு வச்சுக்க, அது ஒரு மேட்டரே கிடையாது, எங்காலும் கொடுப்பாரு. அதான் அவர் சொல்றாரு, வேண்டில் அமர் உலகோ. அது எப்படி? அதுவோ நன்றென்று, அது நல்லதுன்னு நினைச்சு அதை நான் கேட்டேன்னா எனக்கு அது கிடைக்காம போகவே அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, எனக்கு ஈஸியா கிடைக்கும். அதுவோ நன்றென்று அங்கு அமர் உலகோ வேண்டில் அதுவோ பொருள் இல்லை. அது ஒரு மேட்டரே இல்லை எனக்கு, அப்படி கிடைக்கும். சரி, உன் ஸ்டைலுக்கே வரேன். இந்த பூமியின் இன்பங்களை தானே சொல்ற, அதையும் என்னால அனுபவிக்க முடியாதுன்னு நினைச்சியா? அது ஒளிந்து மண்ணின்று ஆழ்வேன் எனிலும் கூடும். வார்த்தையை பாருங்க. அதை விடு, வானுலகத்தை விடியா. நீ இப்ப நீ எதை சொல்லி மேட்ற? அங்க போறதுக்காகத்தானே இதை ஒதுக்குறேன்னு சொல்ற. இதை நான் அனுபவிக்கணும்னு நினைச்சாலும் எனக்கு ஒரு மேட்டர் கிடையாது. மண்ணின்று ஆழ்வேன் எனிலும் கூடும். இந்த மண்ணில நின்று ஆழ்வேன்னா என்ன அர்த்தம்? அத்தனை இன்பங்களையும் அனுபவிப்பேன்னு நான் சொன்னாலும் அது நடக்கும். மண்ணின்று ஆழ்வேனிலும் கூடும், அதுவும் நடக்கும். மட நெஞ்சே, எது தெரியுமா உனக்கு இருக்கணும்? கண்ணன் தாள் வாழ்த்துவதே கல். கல் என்றால் கற்றுக்கொள். லேர்ன், தெரிஞ்சுக்கோ, கற்றுக்கொள். கண்ணனின் திருவடிகளை வாழ்த்துவது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டியது. அந்த உலகம் கிடைக்கும். பூமியில இருக்கிற இன்பங்களை அனுபவிக்க முடியும். இதுக்காகவா அவனை கும்பிடணும்? கேட்டா கிடைக்காதுன்னு நினைக்கிறியா? வானுலகத்துல இடம் கொடுப்பான். இல்ல இந்த பூமியில இருக்கிற எந்த இன்பங்களை நான் கேட்டு இல்லைன்னு சொல்லுவான் என் இறைவன். நான் கேட்டு எதை மறுப்பான் அவன்? எல்லாத்தையும் கொடுப்பான். வானுலகத்தில் இடம் அது ஒரு மேட்டரே கிடையாது. அதுக்காக நான் இப்படி இருக்கேன். அவன் அனுபவிக்கிற இன்பமே பெரிய இன்பம் இது எல்லாத்தையும் விட, அப்படின்னு தன் நெஞ்சுக்கு சொல்ற இடம். ரொம்ப பிரமாதமான பாட்டு. அது இது வரைக்கும் பார்த்தேன். எனக்கு ஒரு இடம் கொடு, இதுல வைகுண்டத்துல ஒரு இடம் கொடுத்துருன்னு கதற வைப்போம். நம்ம ஆழ்வார் வந்து அதை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு. தொண்டரடி பொடியாழ்வாரெல்லாம் உண்மையிலே கிளாஸ். அது அச்சுவை பெருகும் வேண்டேன்னு அரங்கமான அவராவது இந்திரலோகத்தை சொன்னாரு, சொர்க்கலோகத்தை சொன்னாரு. நம்மாழ்வார் ஒருபடி மேலே ஏறி போறாரு. என்னையா பெரிய வைகுண்டம்? அதுதான் அனுமத் பக்தின்னு நாங்க திரும்ப திரும்ப சொன்னோம். இதை முதல்ல சாதிச்சு காமிச்சாலும் அனுமன். எல்லாம் ஓகே, அங்க நீங்க ராமபுரானா இருப்பீங்களா? இல்லைங்க, ராமபுரான் மாதிரி இருக்க மாட்டேன், நாங்க நாராயணனா இருக்கோம். அப்ப நீ அங்கேயே இருந்துக்க. எனக்கு இங்க ராமனை மனசால் நினைச்சுக்கிட்டு யாருனாவது ராமநாமம் பாடுனா அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன் பாரு, அதுவே எனக்கு பெரிய சொர்க்கம். உன் சொர்க்கத்துல அது கிடையாதுன்னு சொன்னால், உனது பரமபதத்தில் அந்த இன்பம் கிடையாது என்று சொன்னால், எனக்கு பரமபதமே வேண்டாம். பெருமாள் என்ன செய்வாரு? பெருமாள் நிலைமையை யோசிச்சு பாருங்க. என்னடா இது, அவரே கன்ஃபியூஷன் ஆகி போயிடுவார். அதுதான் நம்மாழ்வார் இங்க சொல்றாரு. அதுவோ பொருள் இல்லை, அது ஒரு மேட்டரே இல்லை. எது? எல்லாரும் கிடந்து சாவறானே, ஒரு சீட்டு கிடைக்காதான்னு, அது ஒரு மேட்டரே இல்லை. இல்லைங்க, ஐஏஎஸ் பதவி தாங்க பெரிய. ஐஏஎஸ் எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுயா. நாளைக்கு எக்ஸாம் எழுதுனேன்னா அடுத்த மாசம் நான் ஐஏஎஸ் ஆயிடுவேன். இப்படி ஒருத்தர் சொன்னா நமக்கு எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கும். அவர் அந்த மாதிரி சொல்றாரு. அமருலகோ வேண்டில் அதுவோ பொருள் இல்லை. இதுதான் பக்தனுடைய இடம். சரி, அப்ப உலக இன்பங்கள் நான் அனுபவிக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, உன்னைய மாதிரி கொஞ்சம் நெஞ்சமா அனுபவிக்க மாட்டேன். அனுபவிக்கணும்னு நினைச்சேன்னா அந்த வார்த்தையை, அதுல இருக்கிற திமிரை பாருங்க. மண் நின்று ஆழ்வேன். வார்த்தையை பாருங்க, அண்டர்லைன் பண்ணணும் அந்த வர. மண் நின்று ஆழ்வேன். ஒவ்வொரு இன்பத்தை சொல்லி சொல்லி அனுபவிப்பேன் நானு. சும்மா இந்த மாதிரி அறகுறையா உன்னைய மாதிரி திருட்டுத்தனமா அனுபவிக்கிறது இல்லை. சரக்கு அடிக்கிறேன்னா
உன்னைய மாதிரி டாஸ்மாக் சரக்கு வாங்கி அடிச்சிட்டு இருக்க மாட்டேன். எதிரா இருக்கிறதுலே வேர்ல்டுல காஸ்ட்லியான சரக்கு அதை கொண்டாந்து வைங்க, அதை அடிச்சு நான் காமிப்பேன் நான் யாருன்னு. மண் நின்று ஆள்வேன். எந்த காஸ்ட்லி, இந்தியாலேயே காஸ்ட்லியான சாப்பாடு, உலகத்திலே காஸ்ட்லியான சாப்பாடு எந்த ஹோட்டல்லையா இருக்கு? அங்க போய் சாப்பிட்டு வா, அங்க சாப்பிடுவேன். எது இருக்கிறதுலே காஸ்ட்லியான இடம் அங்க போய் அனுபவிப்பேன். சொர்க்க போகங்கள் எதையும் அப்படி செய்யக்கூடியவன் நான், கேட்டா எனக்கு கிடைக்கும். அதான் அவர் சொல்றாரு, மண்ணின்று ஆழ்வேன் எனினும் கூடும். அப்படி ஒண்ணு நான் கேட்டாலும் எங்க ஆள் எனக்கு தருவான். அதுதான் பக்தனுக்கு இருக்கிற கான்பிடன்ஸ். எங்க உட்கார்ந்துருக்கான்? ஒரு புளிய மரத்தடிக்கு கீழே ஒரு ஆத்தங்கரையில உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆளு. யோசிச்சு பாருங்க, என்ன என்ன இருக்கு? ஆள் படை அம்பு சேனை செல்வம் ஏதாவது ஒண்ணு அந்த ஆள்கிட்ட உண்டா? ஆனா அந்த ஆள் மனசு பூரம் இறைவன் இருக்கான். அந்த ஆளுடைய கான்பிடன்ஸ பாருங்க. அதுவோ நன்றென்று அங்கு அமர் உலகோ வேண்டில் அதுவோ பொருள் இல்லை என்று அது ஒழிந்து மண் நின்று ஆழ்வேன் எனிலும் கூடும் மடநெஞ்சே கண்ணன் தாழ் வாழ்த்துவதே கல். அந்த ஒண்ணுக்காக தானே 16 வருஷம் பேசாம உட்கார்ந்துருந்தான் அந்த ஆள். அப்ப நினைக்கிறதோறும் நம்மாழ்வார் மேல எனக்கு வரக்கூடிய பெரிய அன்பு அதுதான். எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்னால. நினைச்சிருந்தேன்னா உலகத்தை ஆளும் ஒருவனா நான் வந்திருப்பேனே. ஆனா எனக்கு அவனை வணங்குவதே தான் மகிழ்ச்சின்னு எனக்கு தெரியும். நான் அதனாலதான் அப்படியே இருக்கேன். கண்ணன் தாள் வாழ்த்துவதே கல். அதான் நம்மாழ்வார் நமக்கு சொல்றது. வெல்ல நெடியான். நெடியான் என்றால் உயர்ந்தவன். வெல்ல நெடியான்னா அவன் உயரத்தை வெல்ல ஆள் இல்ல. அவனை அடிச்சுக்க ஆள் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை போய் யாராவது அப்படி அடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. அவனை வெல்ல யாரும் இல்லை. வெல்ல நெடியான், எவராலும் நெருங்க முடியாத உயரத்தை உடையவன். அதாவது எல்லாரையும் விட உயர்ந்தவன் அர்த்தம். வெல்ல நெடியான், நிறம் கரியான், கரிய நிறமுடையவன். அடியேனது உள்ளத்து அகம் உள் புகுந்து நீங்கான். பேர்பட்டவன் பாருங்க. எவராலும் நெருங்க முடியாத உயரத்தை உடையவன், நிறத்தில் கரியவன், ஆனாலும் அடியேனது, அவனுக்கு அடிமைப்பட்ட என்னுடைய, அதான் அடியேனதுங்கிற வார்த்தை. அடியேன்னா அவனது அடிபணிந்தவன் அர்த்தம். அவன் திருவடி பணிந்தவன், அடிமைப்பட்டவன் அர்த்தம். அவனுக்கு அடிமைப்பட்ட எனது உள்ளத்தின் அகத்தின் உள் புகுந்து, அகத்திற்கு உள் புகுந்து நீங்காமல் இருப்பவன். அப்படின்னா அப்படி ஒருத்தன் மனசுக்குள்ள வந்த பிறகு வார்த்தையை பாருங்க. வந்துட்டான்ல, யார் உள்ள வந்திருக்கா? வெள்ள நெடியான், நிறம் கரியான், எனது உள்ளத்தில் அகத்தின் உள் புகுந்து நீங்காமல் இருக்கிறான். கல்லும் கனை கடலும் வைகுந்த வான்னாடும் புல் என்று ஒளிந்தனவள். புல் என்று ஒளிந்தனவள் வார்த்தையை பாருங்க. புல்லுன்னா அப்படி ஜஸ்ட் லைக் தட், ஐய அப்படி சுண்டி விட்ட மாதிரி, அதான் புல் வார்த்தை. இப்பவும் மலையாளத்துல அந்த பிரயோகம் உண்டு. புல்லே அப்படின்னு சொல்லுவாங்க. புல்லேனா மிக அற்பமானங்கிற அர்த்தத்துல, அதான் புல்லே. இப்போ இறைவன் மனதுக்குள்ள வந்துட்டான். வந்த பிறகு கல்லும், கல் என்பது என்ன? மலை. மலையில் சிறந்தது திருமலை, திருப்பதியோ, கனை கடல், பார்க்கடலோ, வைகுந்த வான்னாடு எது பரமபதமோ, புல் என்று ஒளிந்தன. அதெல்லாம் ஒரு மேட்டராகவே இல்லை. ஜஸ்ட் லைக் தட் போயிடுச்சு. இறைவன் இறைவன் என் மனதுக்குள்ள வந்துட்டா அப்புறம் என்ன திருப்பதி, பார்க்கடல், வைகுந்தம் இதெல்லாம் ஒரு மேட்டரா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏ பாவம், ரொம்ப பாவம். ஏன்னா இவ்வளவு நேரம் அதைத்தான் எல்லாரும் பெருசா சொல்லிட்டு இருந்தாங்க. மலை என்றால் திருமலைன்னு இருந்தாங்க. திருமலையில தான் தேவர்கள் வந்து வணங்குறாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. பாவம், அது நிலைமை இப்படி புல்லா போயிருச்சு. கனை கடல், பார்க்கடல் அவ்வளவு சிறப்பா சொல்லிட்டு இருந்தாங்க இறைவன் இருக்கிற இடத்த. அது நிலைமை இப்படியாக போச்சு, பாவம். வைகுந்த வான்னாடு, பிறக்கும் எல்லாரும் ஆசைப்படுற இடம். அந்த இடம் தரேன் அப்படின்னு பெருமாள் சொல்ல மாட்டாரான்னு ஒருத்தர் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அது நிலைமையை பாருங்க. ஏ பாவம், இப்படி புல்லுன்னு போயிருச்சே. யாரு? நம்மாழ்வார். பக்தனுடைய இடம் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் எப்படி அவனுக்கு ஒரு
உலகத்துல இருக்கிற பிறருக்கும் நம்ம அவனுக்கு அப்படியே கிடைக்காதான்னு சொல்லி ஏங்கக்கூடிய, கண்ணால ஒரு முறை பாத்திர மாட்டோமான்னு ஆசைப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உனக்கு ஒண்ணுமில்லைன்னு இருக்க எப்படியா? நமக்கு பெருமாள் கோயில் யோசிச்சு பாருங்களேன். திருப்பதி கோயில்ல பூஜை பண்ற ஒருத்தனுக்கு ஏன் இந்த பெருமாளை பார்க்க அவன் யூஎஸ்ல இருந்து ஒரு 10 செகண்ட் கூட பார்க்காம ஓடுறானுங்க? எப்படி அப்படிலாம் யோசிப்பானா? அவன் டெய்லி பார்க்கறான் அந்த பெருமாளை. அவனுக்கு பெருமாள் தரிசனம் ஒரு அதை கிட பெருமாள் போர் அடிக்குது, எனக்கு ஒரு 3 நாள் லீவ் வேணும் சார். எங்க பெருமாளை பாக்குறதுல இருந்து, பெருமாளுக்கு வேலை செய்யறது இருந்து 3 நாள் லீவ் விடுங்களேன், வீட்டுல ஹாயா இருந்துட்டு வரேன். அப்படி இருக்கான் இந்த பக்தன். கல்லும் கனைகடலும் வைகுந்த வான்னாடும் புல்லென்று ஒழிந்தன கொல். புல்லுன்னு போயிருச்சே, ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சே. ரொம்ப பரிதாபம் அவங்க நிலைமையெல்லாம். அந்த 3 இதனுடைய நிலைமையெல்லாம். இதெல்லாம் எதனால் நிகழ்ந்தது? வெள்ள நெடியான் நிறம் கரியான் உள் புகுந்து நீங்கான் அடியேனது உள்ளத்து அகம். அது உள்ளத்தகத்தில் அவன் புகுந்ததால் நிகழ்ந்தது. இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வைணவர்கள் இரவில் உறங்கும் முன்னாடி இந்த பாசுரத்தை சொல்லணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒவ்வொரு இரவும் உறங்கும் முன் வைணவர்கள் இந்த பாசுரத்தை சொல்லணுமா? ஏன்? இறைவனை அந்தர்யாமியாக மனதிற்குள் வரித்துக் கொண்டு உறங்க செல்லணும். திருப்பதிக்கு போய் பார்க்க முடியலையே அவனை, பார்க்கடலில் அவனை தரிசிக்க முடியலையே அவனை, வைகுண்டத்துல சென்று அவனை பரம் எனும் ஜோதி வடிவில் நாம் அவனை அனுபவிக்க முடியலையே நீ நினைக்க வேண்டாம். அவன் இதயத்திலேயே இருக்காங்கிற திருப்தியோட, இறைவன் எனக்குள் இருக்கிறாங்கிற ஆத்ம திருப்தியோட ஒவ்வொரு வைணவனும் உறங்கச் செல்லும் போது இந்த பாசுரத்தை பாடிட்டு உறங்கச் செல்லணும் அப்படிங்கிறது நம்ம அதை முறைப்படுத்தியது ராமானுஜரா அல்ல அவருக்கு பின்னால வந்த இவங்களான்னு தெரியல, ஜீயர் பரம்பரையினரான்னு தெரியல. ஆனால் அதை செய்தவர்கள் யாரா இருந்தாலும் அவங்க இந்த பாசுரத்தையும் நம்மாழ்வாரனுடைய பக்தியையும் அப்படி அனுபவித்தவர்கள் தான் அப்படி சொல்லியிருக்க முடியும். கல்லும் கனைகடலும் வைகுந்த வான்னாடும் புல் என்று ஒழிந்தனவள் ஏ பாவம் வெள்ள நெடியான் நிறம் கரியான் உள் புகுந்து நீங்கான் அடியேனது உள்ளத்து அகம். அவனை அகத்தால் தரிசித்து உறங்குவதே முறை. அகம் சிவந்த கண்ணினராய் வல் வினையராவார். வல்வினையர், வல்வினைகளுக்கு ஒரு மரியாதை கொடுத்து சொல்றது. இது எதுக்கு மரியாதை அப்படின்னா அவங்களுடைய வெயிட்டை காமிக்கிறதுக்கு, அந்த வினைகளினுடைய திமிரை காண்பிப்பதற்காக. வல்வினையர் அகம் சிவந்த கண்ணினராய் ஆவார். முகமெல்லாம் சிவந்து போயிருக்காங்க. யாருக்கு? நம்முடைய வல்வினைகளுக்கு. ஏன் அப்படி அவங்க முகம் சிவந்து போற அளவுக்கு என்ன நடந்துச்சு? சரி, அகம் சிவந்த கண்ணினர், கண்ணெல்லாம் சிவந்து போயிருக்கு. கண்ணு மட்டும் சிவந்து போகல, முகம் சிதைவராம் முக்கி அன்றே. முக்கி முகம் சிதைவராம் அன்றே. முக்கி என்றால் அப்படியே மூச்சு திணறி மூஞ்சி இஞ்சிலாம் செதஞ்சு போற அளவுக்கு ஆயிடுவாங்க. ஏன்? மிகும் திருமால். மிகும் என்றால் என்ன அர்த்தம்? நீங்க எவ்வளவுதான் அவனை புகழ்ந்தாலும் அதனை மிகும் புகழ் உடையவன். நீங்கள் எவ்வளவுதான் அவனை வணங்கினாலும் அதற்கு மிகும் வணக்கத்திற்குரிய காரணங்களை உடையவன். நீங்கள் அவன் குணங்களை எவ்வளவு விளக்கினாலும் அதற்கு மிகும் குணாதிசயங்களை உடையவன். இப்படி நாம் என்ன செய்தாலும் அதற்கு மேலும் அதை உடையவனாக விளங்குபவன் தான் திருமால். ஆகவேதான் ஒரே சொல்லில் அதை முடிச்சுட்டாரு நம்மாழ்வார். மிகும் திருமால். அவன் எனக்கு அருள் எவ்வளவு அருள் புரிந்தான் ஐயா? எனக்கு அவன் அருள் புரிந்ததை விட மிகுந்த அருள் அவன்கிட்ட இன்னும் இருக்கு. ஐயா, நீ ரொம்ப பெருமாள் கொடுமைப்படுத்துறாரு. பெருமாள் கொடுமைப்படுத்தணும்னு நினைச்சாருன்னு வையி, இதை விட கொடூரமா கொடுமைப்படுத்த முடியும். அதை விட அதிக கொடுமை அவன்கிட்ட இருக்கு. உன்கிட்ட அவன் கம்மியா தான் வச்சிருக்கான். மிகும் கொடுமையும் உடையவன் அவன். என்ன இரணியன் பண்ண மாதிரி உன்னை அப்படியே நெஞ்ச கிழிச்சிட்டானா? ராவணனை அடிச்ச மாதிரி 10 தலையும் மண்ணுல உருட்டி விட்டானா? அப்படிதான் செய்யல உன்னை. மிகும் கொடுமை உடையவன், மிகும் அருள் உடையவன், மிகும் புகழுடையவன், மிகும் சீர்மிக்கவன், மிகும் செல்வம் உடையவன். நீ எவ்வளவு சொன்னாலும் அதை எல்லாத்தையும் விட மிகும் ஒன்றை உடையவன் அவன். ஆகவேதான் மிகும் திருமால்னு ஒரு வார்த்தையை போட்டார். உண்மையிலே ஒரு சொல்லுக்கு அப்படி பொருள் எடுத்து பாக்குற அளவுக்கு நம்மாழ்வார் அப்படி எழுதியிருக்காரு. ஈஸியா எழுதியிருக்காரு, மிகும் திருமால். உடனே நம்ம அருள் மிகும் திருமால் முடிச்சுக்கிறோம். அருள் மிகும்னு போட தெரியாது நம்மாழ்வாரு. எதுக்கு மிகும்னு மட்டும் ஒரு சொல்ல எடுத்து போட்டாரு? அருள் இல்ல, எதை வேணாலும் போட்டு பாரு, அது எல்லாவற்றையும் மிகுந்து கொண்டு நிற்கக்கூடியது திருமாலினுடைய சைத்தன்யம்.
அது எல்லாத்துக்கும் மேல நிக்கும். அப்படி இறைவனை அளந்துட முடியுமா நம்மளால? நாம் எதை வைத்து அளந்தாலும் அதற்கு ஒருபடி மேல் நிற்கக்கூடியது, அதற்கு மிகுந்து நிற்கக்கூடியது. ஆகவேதான் மிகும் திருமால். அப்படிப்பட்ட திருமாலின் சீர் கடலை, அவன் புகழ் கடல் போன்றது. அந்த புகழ் கடலை உள்பொதிந்த சிந்தனையேன் தன்னை, அவனோட புகழ் கடல் மாதிரி, அதை அப்படியே என் சிந்தனைக்குள்ள நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டானே என்ன ஆயிடுச்சு? ஆர்க்கும் அடல். அது எப்படி வந்தது? சிந்தனையேன் தன்னை செவ்வே அடர்த்து ஆர்க்கு அடலாம். உள்ள இறைவனது புகழ நினைச்சேன். அந்த புகழ் எனக்குள்ள ஒரு கடல் போல பெருகி, அந்த அடர்த்து, செவ்வே அடர்த்து அப்படியே கரெக்டா அப்படியே நிரம்பி அடர்ந்து ஆர்க்கு அடலாம், அப்படியே பொங்கி கொட்டுது. அப்படி கொட்டும்போது அதோடக்கு இறைவனது அருளே மிக்கு திருமால்னு ஒரு வார்த்தை ஏன் போட்டாருன்னு இப்ப தெரியுதா? அப்ப இறைவனது சீர்கடல் உனக்குள்ள போயிருச்சுன்னா மொத்த இறைவனது சீரும் உனக்குள்ள வந்துருச்சா? இல்ல, அதுக்கும் மிகுந்து வரும். அதனாலதான் அது ஆர்க்கும் அடல்ங்கிறாரு, பொங்கி வருதுங்கிறாரு. அப்படி பொங்கி வரக்கூடிய அளவிற்கு அவன் புகழை நான் உள்ளே எடுத்துக்கொண்டதால், ஏற்கனவே உள்ள இருந்த என்னுடைய வல்வினைகளுக்கெல்லாம் இடமில்லாமல் ஆகி, கண்ணு சிவந்து, தண்ணிக்குள்ள முங்கனா என்னென்ன நடக்குதோ அதை சொல்றாரு பாருங்க. அகம் சிவந்த கண்ணினராய் முகம் சிதைவராம். அப்படியே தண்ணிக்குள்ள மூச்சு பிடிக்கிற மாதிரி கண்ணு முன்னெல்லாம் பிதுங்கி போய் செவந்து, அப்படியே மூஞ்சி இஞ்சிலாம் வெடிச்சு போற மாதிரி ஆயிட்டாங்க. ஏன்னா உள்ள இடம் இல்லை, இறைவனின் புகழ் கடல் அவங்களை அழுத்து. அப்ப இந்த வல்வினை என்ன ஆகும்? வெளியில ஓடி போகும். அதுதான் என்னுடைய பொருள். அடர் பொன் முடியானை ஆயிரம் பேரானை. பொன்முடினாலே கிரீடம், கிரீடம் அணிந்தவன். வெறும் முடினா தலைமுடியை சொல்றதா சொல்லலாம். ஆனா முடி என்றாலே தலையில் சூடப்படுவதால் முடி. மணிமுடி அப்படின்னா என்ன அர்த்தம்? கற்கள் பதிக்கப்பட்ட கிரீடம், அதான் மணிமுடி. இப்ப இங்க என்ன சொல்றாரு? பொன்முடி, தங்கத்தால் செய்யப்பட்ட கிரீடம் அணிந்தவன். எப்படிப்பட்ட தங்கம்? அடர் தங்கம், சும்மா லைட்டா அப்படி இது மாதிரி செய்யப்பட்டது கிடையாது. என்ன சொல்றது? வெறும் தகடு மாதிரி செய்யப்பட்ட கிரீடம் கிடையாது. அடர் பொன்முடி, கனத்த கிரீடத்தை சூடியவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரீடம் அரசன் சூடுவது. அடர் பொன் கிரீடம், எல்லா அரசனுக்கும் மேம்பட்ட அரசன் அவர். அதுதான் இந்த இடத்துல அடர் பொன்முடியா. அனைத்துக்கும் சக்கரவர்த்திக்கும் சக்கரவர்த்தி அவர். வெறும் அனைவருக்கும் அரசனாக விளங்குபவன். ஆகவேதான் அடர் பொன்முடியான். ஆயிரம் பேரானை சுடர்கொள் சுடர் ஆழியானை. சுடர் என்றால் சூரியனையும் சந்திரனையும் குறிக்கும். சூரியனின் சந்திரனின் ஒளியை தனக்குள்ளே கொள்ளும் அளவிற்கு ஒளி வீசும் சுடர் ஆழி. ஆழியிலிருந்து வரும் ஒளி சூரியனையும் சந்திரனின் ஒளியையும் மங்கச் செய்துவிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரிய சந்திரன் ஒளியை தனக்குள்ளே கொண்டு விடும்னு அர்த்தம். ஆகவேதான் சுடர்கொள் சுடர் ஆழினாரு. சூரியனின் ஒளியையும் சந்திரனின் ஒளியையும், சுடராகிய இரண்டின் ஒளியையும் தனக்குள்ளே அடக்கிக் கொள்ளும் அளவிற்கு ஒளி பொருந்திய சுடர்கொள் ஆழி. சுடர்கொள் ஆழியை கையில் ஏந்தியவர் ஆழியானை. அப்படிப்பட்ட தெய்வத்தை இடர்கடியும் மாதா பிதுவாக வைத்தேன். பிதுங்கிறது அப்படியே வடமொழி சொல். இப்போ இந்த தர்ப்பண மந்திரம் சொல்றவங்களுக்கு தெரியும். பிதுஹு அப்படிதான் இந்த இது மந்திரம் சொல்லும்போது அப்படிதான். பிதுஹு தந்தை வழியிற்கு அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்றாரு? இடர்கடியும் மாதா பிதுவாக. பிதுனா தந்தையர் வரிசை. எங்க அப்பா, அவருக்கு அப்பா, அவருக்கு அப்பா, அவருக்கு அப்பா, பிதுஹு அப்படின்னு பிதுன்னு போட்டு ஒரு இக்கு 2 கோல், ஒரு கோலன் வைப்பாங்க. அது முடிக்கணும். பிதுஹு அப்படின்னு சொல்லணும். பிதா என்றால் எனக்கு டைரக்ட் ஃபாதர், என்னுடைய நேரடி அப்பா பிதா. பிது என்னுடைய தந்தையர் வரிசை. அப்படி அதுதான். அப்ப மாதா பிதுவாகனா இது என்ன அர்த்தம்? தாய் தந்தை வரிசை. தாய்க்கும் அந்த இடத்துல மாது பிதான்னா பிதுகு மாத்துகு அப்படிதான் வரணும். ஆனா இந்த இடத்துல மாதா பிதுவாக, பிதுவுக்கு உண்டானதை நீங்க மாதாவுக்கு போட்டுக்கணும். தாய் தந்தையர் வரிசை. தாய் தந்தையர் வரிசை இல்லாம எங்க இருந்து நாம வந்தோம்? ஏதோ ஒரு ஜோடி ஜோடியா இருந்துதானே நம்ம உருவாகி வந்திருக்கோம். ஒரு ஜோடி இல்லாம எங்க இருந்து நாம உருவாகி வந்தோம்? ஆகவேதான் மாத்துக்கு அதுவாக வைத்தேன்னா என்ன அர்த்தம்? இப்படி யாரிலிருந்து இந்த ஜோடியில இருந்து இந்த ஜோடி, இப்ப நான் எங்க அப்பாவும் அம்மாவும், நான் இருக்கேன், எங்க அப்பாவும் அம்மாவும். அதுக்கு மேல
2 அம்மா அப்பா வந்துடுறாங்க. எங்க அம்மாவோட அம்மா அப்பாவும், எங்க அப்பாவோட அம்மா அப்பாவும். அதுக்கு மேல போங்க. 4 பேர் ஆயிடுவாங்க. இல்லையா? அவங்களுக்கு 2 பேரண்ட், இவங்களுக்கு 2 பேரண்ட். இப்படி போயிட்டே இருக்கிறது எல்லாம் எங்க போகும்? மொத்த மாத்துக்கிட்டும் ஒரு இடத்துல போய் நிக்கும். யார்கிட்ட? இறைவன் கிட்ட போய் நிக்கும். அதான் இடர்கடியும் மாது பொதுவாக. அப்போ ஒரு தாய் தந்தை என்ன செய்வாங்க ஒரு குழந்தைக்கு? அவனுக்கு எந்த விதமான இடரும் இல்லாமல் பார்த்துக் கொள்வார். மாதா என்ன செய்வார்? அவனுக்கு உடல் ரீதியாக எந்த குறையும் இல்லாம பார்த்துப்பார். இல்லையா? இன்னைக்கும் பாருங்க, உங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லை, உங்களுக்கு என்ன சிக்கல், என்ன குழப்பம் இருந்தாலும், சாப்பிட்டியா? நான் சாப்பாடு தரேன். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு உட்காந்து. உடம்பு சரியில்லைன்னா கூட கொஞ்சமா ரசம் சாதம் சாப்பிட்டு படுத்துக்கோ. எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும், இந்த எனக்கு எனக்கு இப்பவும் நான் நினைவுல எப்போதும் நான் மறக்க முடியாம இருக்கிறது. எங்க அப்பா தவறிட்டார். அன்றைக்கு இரவு அவர் உடல் பக்கத்துல உட்காந்துருக்கோம். எங்க அம்மா சொல்றாங்க, நாளைக்கு நீ தான் எல்லாம் செய்யணும். ஏற்கனவே உனக்கு உடம்பு இதா இருக்கு. நீ கொஞ்சமா சாப்பிட்டுட்டு படுத்துக்கோ. கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. இங்க படுக்க கூடாதுலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. கொஞ்ச நேரம் இங்க இரு. யாராவது ஒருத்தர் முழிச்சுட்டு இருக்கணும்ல. நானு, இவங்க எல்லாரும் இருக்கோம். நீ கொஞ்ச நேரம் இரு. அப்ப நாளைக்கு காலையில நீ தான் எல்லாம் செய்யணும். உனக்கு அப்ப ஏதாவது ஒரு மயங்கி விழுந்து அப்படிலாம் ஆயிடக்கூடாது. நீ கொஞ்சமாவது சாப்பிடு அப்படின்னு எங்க அம்மா சொல்றாங்க. சார் இது அவனுக்கு ஏதாவது சாப்பாடை கரைச்சி கொடுங்க. அவன் சாப்பிட மாட்டான். ஏதாவது கரைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அவங்க ஒரு வாய் சாப்பிடல. இதுதான் தாய் இயல்பு அதுதான். அம்மா அப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தைகள் மேலதான் அந்த கண்கள் எப்போதும் இருக்கும். இதான் என்ன செய்வார்? எங்க அப்பா என்னைய சொல்லியிருக்காரு. இவர் நான் நிறைய படிக்கணும்னு நினைச்சேன். எங்க அப்பா நான் 7வது படிக்கும்போது இறந்து போயிட்டார். எங்க அப்பா நான் இருக்கேன். நீ என்ன படிக்கணுமோ படி. நீ என்ன படிக்கணும்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஆனா நீ என்ன படிக்கிறியோ படி. என்ன செலவானாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னார். எம்பிஏ இஷ்டத்துக்கு படிச்சேன் நானு. இங்க எம்சிஏ படிக்க போறேன்னு போயிட்டு எம்பிஏ அட்மிஷன் வாங்கிட்டு வந்தேன். எங்க அப்பா அதெல்லாம் ஒண்ணுமே கேட்கல. அப்படியே எம்பிஏ தான் படிக்க போறேன்னு நினைக்கிறியா? ஆமா. அதான் பிடிச்சிருக்கா? ஆமா. சரி அப்ப படி. எவ்வளவு ரூபா கட்டணும்? அவ்வளவுதான் கேட்பாரு. எப்ப கட்டணும்? முன்னாடியே சொல்லிடு. அதுதான் தகப்பன் செய்யறது. அறிவூட்டுவதிலும் உணவூட்டுவதிலும். உணவூட்ட தாயும் அறிவூட்ட தகப்பனும் இருந்தா என்ன இடர் இருக்கு இந்த உலகத்துல? அதான் இடர்கடியும் மாதா பிதுவாக. இறைவன் இரண்டுமாக விளங்கக்கூடியவன் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்றாரு. அவனை எனது உள்ளே வைத்தேன். எனக்கு உணவிட்டும் அறிவிட்டும் உடலுக்கு உணவையும் ஆன்மாவிற்கு அறிவையும் இட்டு என்னை காக்கக்கூடிய எனது இடர்களை களையக்கூடிய இறைவனை எனது உள்ளே வைத்தேன். இதுக்கப்புறம் எனக்கு என்ன பிரச்சனை வந்தா என்னையா அவன் பார்த்துப்பான். அவ்வளவுதானே. யாது ஆகில் யாதே இனி என்ன ஆயிரும் இதுக்கு மேல? அவன் உள்ள வந்துட்டான். அம்மா அப்பா ஒரு பிள்ளைய எப்படி பார்த்துப்பாங்களோ அப்படி பார்த்துப்பாங்க. இனி என்ன ஆகினா என்ன பிரச்சனை? இதுதான் அதுல அந்த பாடலின் பொருள். இன்னொரு பொருள் என்ன? இந்த பூமியில் பிறப்பெடுத்த பற்று, இந்த உலகப்பற்று இருக்கு இல்லையா? இந்த உலகப்பற்றிற்கு காரணமாக இருக்கிற பெற்றோர்களை இந்த இடத்துல இருந்து மாற்றி யாரை தனது பெற்றோராக வைக்கிறார்? நாராயணனை வைக்கிறார். இன்றைக்கும் அதை வணங்குறதுல அது உண்டு. இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க? ந பிராதா ந பந்து அப்படின்னு உண்டு மந்திரம் சொல்லும் போது. எனக்கு உறவினர்கள் இல்லை, உற்றார்கள் இல்லை. சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமினா. எல்லாவற்றையும் நாராயணனுக்கே அர்ப்பிக்கிறேன். உடலால் செய்வதோ காயேன வாச்சா மனசேந்திரியவா. உடலால் செய்வதோ மனதால் செய்வதோ எதுவாக இருந்தாலும் இந்த இந்திரியங்களால் செய்யப்படும் எந்த காரியங்களாக இருந்தாலும் அதை நாராயணனுக்கே கொடுக்கிறேன். அப்ப இந்த உலகத்தினுடைய பற்றை உருவாக்கக்கூடிய சொந்தங்களிலிருந்து அப்ப அந்த சொந்தம் மாறிடுமா? மாதாபிதாங்கிற சொந்தம் மாறாது இல்லையா? அது மாறாது. அப்ப அதை வெறும் மாணவர்களாக இருக்கிறவங்கள்ட்ட வைக்கிறதுல இருந்து அந்த உணர்வை அப்படி தூக்கி பெருமாள்கிட்ட வைக்கிறேன். ஆகவேதான் மாது பிதாவாக எனது உள்ளே வைத்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றது. அதுதான் பக்தனுடைய நிலைமை. அவனுக்கு தாய் தந்தைங்கிறது இனி இறைவனாகத்தான் இருக்கும். இறைவனையே இறைவனே எனக்கு எல்லாமாக இருப்பான்னு சொல்லி முடிக்கிறது. அருமையான 10 பாடல்கள். கொஞ்சம் நீட்டமாவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பொறுமையாக கேட்ட நண்பர்களுக்கு நன்றி.
நன்றி ஜாஜா. வணக்கம் மீனாட்சி மேம். வெல்கம் டு அவர் குரூப். இன்னைக்கு நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சிறப்பா இருந்தது ஜாஜா. கடைசியில இந்த மாதா பித்துவாகங்கிறது அப்படியே மனசுல அடிச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. கல்லும் கனை கடலும் வைகுந்த வான்நாடும் வந்து டெய்லி சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க சொன்னதும் உள் புகுந்து நீங்கான் அடியேனது உள்ளத்து அகம் வந்து அப்படியே நிக்குது. ரொம்ப நல்லா இருந்தது ஜாஜா. வெற்றி ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லு. இல்ல ஜாஜா, நல்லா ரசிக்க முடிஞ்சது. கேள்விகள் எதுவும் இல்லை. நண்பர்களுக்கு கீழே இருக்கிற நண்பர்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் ப்ளீஸ். பிரியம்பதா வரேன். ஒரு நிமிஷம். பிரியமதா மேல வராங்க. ஓகே. ஜாஜா ரொம்ப அந்த கல்லும் கனைக்கடலும் வைகுந்தமும் வந்து இரவு சொல்றதுன்னு சொன்னது வந்து ஒரு பெரிய திறப்பு. ஆனா எனக்கு வந்து சின்ன வயசுல எங்க தாத்தா சொல்லியிருக்காரு, அந்த சென்னியோங்கல கடைசியில இருக்குது இல்லையா, வடதடமும் வைகுந்தமும் மதித்தோராபதியும் இடவகைகள் வேண்டிட்டு அந்த இது சொல்லுவாரு. அதை ரெண்டும் அப்படியே கனெக்ட் பண்ணி பார்த்தேன். நன்றி. ஆமா, அது எல்லா வைணவர்களுக்கும் உண்டானது, மரபான பாடம். நல்ல ரொம்ப மகிழ்ச்சி. பொருள் தெரிந்து சொல்லும்போது இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும். வேற கேள்விகள் இருக்கா? ராஜா வேற கேள்விகள் இருக்கா? சரி, வேற கேள்விகள் இல்லை என்றால் இல்ல முத்துகிருஷ்ணன் சார் ஏதோ பேசுறாரு. அந்த மைக் மைக் கேக்குதம்மா. வரும் வியாழன் அன்னைக்கு உமா உங்களுக்கு கேட்டா கேளுங்க. வரும் வியாழன் அன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் இருக்கா அல்லது இல்லையா? சார், வியாழன் என்று நான் இப்ப அதான் சொல்ல வந்தேன். வியாழன் என்று நான் அங்க கிளம்பி போறதுனால, வெள்ளிமலை வகுப்புகளுக்கு போறதுனால நம்ம அடுத்த செவ்வாய்க்கிழமை வகுப்புல பார்ப்போம். அதுக்குதான் கேட்டேன். நன்றி 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 நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி ஜாஜா. ஓகே. ஆமா வெற்றி. வெற்றி நான் வெயிட் பண்றேன். நீங்க என் ரூம் கொடுங்க.